ஓம் சாந்தி. 18/6/2017 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 11/4/1982. இன்றைய முரளியின் தலைப்பு வீணானதை தியாகம் செய்து சக்திசாலி ஆகுங்கள். கரெக்டு தான், சாரமே அதுதான். வீணான விஷயங்கள் தான் சக்தியை இழக்க வைக்குது. ஸோ வீண் விஷயங்கள் அனைத்தையும் முடிச்சிட்டாலே சக்திசாலி ஆகிடும். அதனால் வீணானதை தியாகம் செஞ்சு சக்திசாலி ஆகுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாபா சொன்ன விஷயங்கள் இது மட்டுமே மைண்டில் பிஸியாக இருக்கணும். அப்போ தான் சக்திசாலியாக ஆக முடியும். இன்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து பாவங்களையும் வென்ற, அதாவது பாவக்காரியங்களை துறந்து விட்ட, சந்நியாசம் செய்துவிட்ட ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கார். பிராமண ஆத்மா ஆகிறதுனால என்ன அர்த்தம்னா உயர்ந்த காரியத்தை செய்கிறது, பாவக்காரியங்களை சந்நியாசம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வெறும் உயர்ந்த காரியம் மட்டும் செய்கிற குழந்தைங்களை பாபா பார்க்குற. பிராமண குழந்தைங்கனால உயர்ந்த காரியம் தான் செய்வாங்க இல்லையா? இந்த கலியுக பிராமணர்களுக்கே சாதாரண மனிதர்கள் செய்கிற காரியமெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதுக்கு முந்தைய ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பிரம்மாவை பிறந்த உண்மையான மிக உயர்ந்த பிராமணர்கள். அப்போ நம்மளுடைய காரியம் உயர்ந்ததாக தான் இருக்கணும். பாவக்காரியங்கள் எல்லாத்தையும் மறந்தாச்சு, துறந்தாச்சு, சந்நியாசம் செஞ்சாச்சு. பாவக்காரியங்களை என் மூலமாக வெளிப்படாது. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பிராமணனாக, அதாவது பிரம்மா குமாரியாக ஆன உடனே நாம் எல்லோருமே இப்போ பாவக்காரியங்களை விட்டுட்டு நல்ல காரியங்களை செய்கிறவங்கள ஆயிட்டோம் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தை தான் வச்சிங்க. நல்ல காரியங்கள் மட்டுமே செய்கிற ஆத்மாவை தான் சிரேஷ்ட பிராமண ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த பிராமண ஆத்மா. அப்படி உங்களுடைய எண்ணங்களே பாவங்களை வென்றவர் ஆகிறதுக்கானது தான். இதே லட்சியம் தானே நீங்கள் எல்லோரும் வச்சிங்க. நல்ல காரியங்கள் மட்டும் செய்கிறவனா மாறணும். அதுக்கு தான் பாபா குழந்தை ஆனது இல்லையா? இங்கே அமைதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அமைதியை இழக்கிற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டோம். ஸோ அதுதானே லட்சியமாக வச்சிங்க. இதே லட்சியத்தை எதிரில் வச்சு சிரேஷ்ட லட்சணத்தை தனக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. லட்சியம் என்னது? பாவக்காரியங்களே செய்ய மாட்டேன், பாவங்களை வென்றவர் ஆகிறது. ஸோ உங்கள் லட்சணத்துலேயும் அப்படி தெரியணும். ஸோ அந்த லட்சியத்தை முன்னாடி வச்சு நான் அந்த மாதிரி ஆகணும் 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 அதே மாதிரி குணங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, பாவக்காரியங்களை சந்நியாசம் செஞ்சு பாவங்களை வென்றவர் ஆகிட்டனா என்னால் பாவம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நினைக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதுக்கு பேர் தான் பாவத்தை வெல்றது. அந்த மாதிரி ஆகியிருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. உங்களை நீங்களே கேளுங்க, லட்சணத்தில் வந்துடுச்சா? பாவத்தை வென்றவன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குணாதிசயங்கள் இருக்குதா? எப்படி உலகத்தில் உயர்ந்த ராஜகுலத்தை சேர்ந்த ஆத்மானா அவர்கிட்ட எந்த சாதாரண நடத்தையும் இருக்காது. ராஜாவுடைய குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். இந்த ராஜ குடும்பத்தின் குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். அதே மாதிரி எல்லைக்குட்பட்ட வைஷ்ணவர்கள், உலகில் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பெருமாளை கும்பிட்றவங்க, அவங்க எந்த ஒரு கீழ்த்தரமான பொருளையும் உட்கொள்ள முடியாது.
இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வெளில அவங்க நான் வெளில சாப்பிட மாட்டேன்னுவாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது அது ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்ட்டு இல்லையா. வெளியில் அசுத்தமாக இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த வைஷ்ணவர்களில். ஸோ அதனால் அவங்க கூட அசுத்தமான பொருட்களை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட முடியாது. அது எல்லைக்குட்பட்ட வைஷ்ணவர்கள், எல்லைக்குட்பட்ட ராஜகுலத்தை சார்ந்தவர்களுக்கே சாதாரண நடத்தை வராது, கீழ்த்தரமான பொருளை சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் உண்மையான விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள், சத்யுக வம்சத்தை சார்ந்தவர்கள், பாவங்களை வென்ற விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் உங்களால் பாவ காரியமோ தீய எண்ணங்கள்ன்ற கீழ்த்தரமான காரியமோ அல்லது கீழ்த்தரமான எண்ணமோ வைக்கவே முடியாது. அவங்களுக்கு உயிரே போனாலும் கீழ்த்தரமான பொருட்களை சாப்பிட மாட்டாங்க வைஷ்ணவர்கள். அதேமாரி ராஜாக்கள் உயிரே போனாலும் சாதாரண நடத்தை வெளிப்படாது. அதேமாரி உங்களால் தீய எண்ணங்கள்ன்றது வைக்கவே முடியாது. பாவக்காரியங்கள் எண்ணத்தில் கூட உங்களுக்கு வராது. ஏன்னா உண்மையான விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள், பாவங்களை வென்றவர்கள் நீங்கள். அதனால் அந்த மாதிரி பிராமண குழந்தைங்க உங்களுக்காக என்னென்னலாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் காரியங்கள்னு தெரிஞ்சிருக்கிறீங்க தானே. எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறீங்க, அதை ஏற்றுக்கவும் செய்கிறீங்க. ஆனாலும் வரிசைக்கிறவமாக தான் அதன்படி நடந்துக்கிறீங்க. தடை செய்யப்பட்ட பொருட்களை எண்ணத்தில் கூட தொடாமல் இருக்கிறது ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறாங்க. அதான் வரிசைக்கிரமம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக ஒரு கதை சொல்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லிக்கொண்டும் இருக்கிறார் மற்றும் செய்து கொண்டும் இருக்கிறார். இதை என்னன்னு சொல்கிறது? இது பிராமண ஆத்மாக்களை பொறுத்தவரை உயர்ந்ததாக இருக்குமா? சிரேஷ்டமானது எது? நல்ல காரியமா சாதாரண காரியமா? எப்போ பிராமணன் சாதாரண காரியமே செய்ய முடியாது அப்படின்னா பாவ காரியங்களின் விஷயமே கிடையாது. பாவ காரியங்களின் விஷயமே இல்லை. பாவங்களை வென்றவர் என்றால் பாவக்காரியம் மற்றும் தீய எண்ணங்களை தியாகம் செய்தவர். கர்மேந்திரியங்களின் ஆதாரத்தினால காரியம் செய்யாம இருக்க முடியாது. தேகத்தின் சம்பந்தம் கர்மேந்திரியங்களுடன் இருக்கிறது மற்றும் கர்மேந்திரியங்களின் சம்பந்தம் காரியத்துடன் இருக்கிறது. இது தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் தியாகத்தின் விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. போன வாரத்து வாணியோட கண்டினியூஷன். தொடர்ந்து ஒரு மாசமாக தியாகம் பற்றி பாபா சொல்றார். கர்மேந்திரியங்களுக்கு காரியத்துடன் என்ன சம்பந்தம் இருக்கிறதோ அந்த காரியத்துடைய கணக்குப்படி பாவ காரியத்தின் தியாகம். பாவ காரியத்தின் தியாகம் செய்யாமல் நல்ல காரியம் செய்பவராகவோ அல்லது பாவங்களை வென்றவராகவோ ஆகவே முடியாது. பாவ காரியத்தின் இலக்கணத்தை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க தானே. எந்த ஒரு விகாரத்தின் அம்ச மாத்திரம் வசமாகி காரியம் செய்வது என்றால் பாவ காரியம் செய்வது. விகாரங்களின் சூக்ஷ்ம சொரூபம் மற்றும் ராயல் சொரூபங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க.
இதன் மேலே பிராமணர்களின் ராயல் ரூபத்தின் விகாரத்தின் சொரூபம் என்ன என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை ராயல் ரூபத்தில் விகாரம் இருக்குது அப்படின்னா சூக்ஷ்ம அம்ச மாத்திரத்தில் இருக்கிறது என்றால் அந்த மாதிரி ஆத்மா எப்பொழுதும் நல்ல காரியம் செய்பவராக ஆகவே முடியாது. பாருங்க, பாபா சொல்றாரு, ஸோ இந்த உண்மையான பிராமணர்களுக்கு தடை செய்யப்பட்ட எண்ணங்கள், காட்சிகள், உணவுகள், வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. தெரிஞ்சுமே நீங்கள் அதை செய்கிறீங்க, தடைப்பட்ட காரியங்களே, தடை செய்யப்பட்ட காரியங்களே செய்கிறீங்கன்னா என்னன்னு சொல்கிறது? ஒரு பக்கம் இதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு, இன்னொரு பக்கம் அந்த காரியத்தை நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்கிறது? பிராமண ஆத்மாக்களுக்கு இது உயர்ந்த காரியமா? ஏன்னா உயர்ந்த காரியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல காரியமா? அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த காரியம் சாதாரண காரியம் கூட கிடையாது, நல்ல காரியம்தான் உயர்ந்த காரியம். இப்போ பாபா சொல்றாரு, சாதாரண காரியமே பிராமணனால செய்ய முடியாதுன்னா பாவ காரியங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாதாரண காரியமே செய்யக்கூடாது. அப்போ எப்படி பாவ காரியங்கள் செய்ய முடியும்? அப்போ பாவங்களை வென்றவர் நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீய எண்ணங்களை தியாகம் செஞ்சிட்டீங்க, பாவ காரியங்கள் அத்தனையும் தியாகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பாவம் ஒருத்தங்க செஞ்சாலும் நீங்கள் திருப்பி செய்ய மாட்டீங்க, அதுக்கு பேர் தான் தியாகம். உங்களுக்கு எவ்வளவுதான் கெடுதல் நினைச்சாலும் அவங்களுக்காக ஒரு தீய எண்ணம் கூட வைக்காதவங்க, அதுதான் தீய எண்ணங்களை தியாகம் செய்கிறவங்க, அவங்க தான் பாவங்களை வென்றவர்னு சொல்ல முடியும். ஏன்னா கர்மேந்திரியங்கள்னாலே கர்மம் செய்யறதுன்னு தான் அர்த்தம். கர்மம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் கர்மேந்திரியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக காரியம் செய்யும், அதுக்காக தான் நம்ம கர்மேந்திரியத்தை எடுக்கிறதே. அப்போ உடலுடைய சம்பந்தம் கர்மேந்திரியத்தோடு இருக்குது, கர்மேந்திரியத்தோடைய சம்பந்தம் கண்டிப்பாக காரியத்தோடு தான் இருக்குது. அப்போ தேகத்தின் சம்பந்தத்தின் தியாகம்னா என்ன ஆயிடுச்சு? கர்மேந்திரியங்களின் மூலமாக செய்கிற தீய காரியங்கள், பாவ காரியங்கள், சாதாரண காரியங்களின் தியாகம்னு அர்த்தம். அதனால் எது பாவம் எது புண்ணியம்னு பாபா சொல்லி கொடுத்துருக்காரு, அதை பகுத்தறிகிற சக்தியும் இருக்குது. ஸோ அதன் ஆதாரத்தில் தியாகம் செஞ்சிட்டிங்களா? ஏன்னா ஸோ எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும். ஒருத்தர் தேகம்னு பார்க்குறதே பாவம் அல்லது சாதாரண காரியம். பாவம் இல்லாட்டினாலும் சாதாரண காரியம் தேகத்தை பார்க்குறது. இப்போ உயர்ந்த காரியம்னா ஆத்மாவை பார்க்குறது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க எது பாவ காரியம் எது உயர்ந்த காரியம்ன்ட்டு. அதை தெரிந்த பிறகு பாவ காரியத்தை தியாகம் செய்யணும். அப்படி செய்யலைன்னா பாவங்களை வென்றவராக உங்களால் ஆகவே முடியாது. பாவங்களை வென்றவராக ஆகிறதுக்கு தான் பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம். அதை எப்படி வெல்றது? பாவ காரியத்துடைய இலக்கணம் நமக்கு தெரியுது. என்ன இலக்கணம் அப்படின்னா, விகாரத்தின் வசமாக அம்சம் மாத்திரமானாலும் பாவ காரியம்தான் இல்லையா? தவறான விஷயத்தை பார்க்கறது இல்லை, பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அதுவே பாவக்காரியம். அதான் அம்சம் மாத்திரம். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாலே அதுவே பாவமாயிடுது. ஸோ அதுக்கு தான் புத்தியை ஃப்ரீயாக விடாமல் சதா பாபாவுடைய நினைவுகள், பாபாவுடைய ஞானம், சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதையே சிந்திக்கிறதுல புத்தியை பிஸியாக வச்சுக்கணுன்றது. அப்படி இல்லைன்னா அம்ச மாத்திரத்தில் பாவக்காரியம் செஞ்சிடுவீங்க. ஸோ அதுவுமே பாவக்காரியம்தான். விகாரத்தின் அம்சம் இருந்தாலும் அதுவுமே பாவக்காரியம்தான். ஸோ விகாரங்களுடைய சூக்ஷ்ம ஸ்வரூபம், ராயல் ஸ்வரூபம் எல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? பாபா சொன்னார் இல்லையா, இது வேணும் அது வேணும், இதை செய்யணும், இப்படி தான் செய்யணும், எல்லாமே பாவக்காரியங்கள் தான்.
எந்த விதமான ஆசையும் இல்லாமல் இருக்கணும். அதனால் பிராமணர்களுக்கு ராயல் ரூபத்தில் விகாரத்தின் சொரூபம் என்ன இருக்குதுன்னு பாபா சொல்லிட்டார். ராயல் ரூபத்தில் சூக்ஷ்மமாக பாவ காரியம் இருந்தால் கூட அந்த ஆத்மாவால் நல்ல காரியம் செய்ய முடியாது. கை நல்ல காரியம் செஞ்சாலும் புத்தியில் தவறான எண்ணம் இருக்கிறதுனால அதோடைய பலனும் கிட்டாது. ஸோ அது நல்ல காரியம் மாதிரி உலகத்துக்கு தெரியும், ஆனால் அது பாவ காரியங்கள் லிஸ்ட்டில் போயிடும். அதனால் பாபா சொல்கிறார், அவங்களால நல்ல காரியம் செய்வராக ஆகவே முடியாது. அதனால் காலையில் அமிர்த வேலையிலேருந்து செக் பண்ணுங்க. ஒரு வினாடி அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் கடந்த 1 மணி நேரத்தில் நான் செய்த காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களா, வீணான காரியங்களா இல்லையா? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையோ பேர குழந்தையோ கொஞ்சிறது எந்த காரியத்தில் வரும்? நல்ல காரியமா வீணான காரியமா? பாபா நினைவு இல்லாமல் அந்த குழந்தைய ஆத்மான்னு பார்க்காம கொஞ்சினீங்கன்னா அது பாவ காரியம், வீணான காரியம் ஆகிடும். ஃபுல் பாபா நினைவிலிருந்து அதை கொஞ்சிறீங்க, ஏன்னா அது கடமை, அன்பு காட்டுறோம், பற்றை கட் பண்ணிட்டு காட்டுறோம் அப்படின்னா அது நல்ல காரியம் வரும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாவ காரியம் மாதிரியே தெரியாது, ஆனால் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் சமைக்கிறது பாபா நினைவு இல்லாமல் செஞ்சால் சாதாரண காரியமாகிடுது. ஸோ செக் பண்ணுங்க. அடிப்படை விஷயம் பாபா நினைவு கட்டாகாமல் இருக்குதா, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறேன்னா, பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி, அதாவது பாபா கொடுக்குற வழிப்படி நடக்கிறேன்னா செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் செக் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒருத்தங்க பேசிட்டு போனாங்கன்னா, என்னையும் அறியாமல் ஏதாவது என்னுடைய நடவடிக்கை அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துச்சா, அவங்க நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்ச நேரத்தில் பேசினேன்னா, அவங்க பேசணும்னு நினைக்கிற இடத்துல அமைதியாக இருந்தானா, ஸோ இந்த மாதிரி சூக்ஷ்மமாக இருக்குது, செக் பண்ணுங்க. நல்ல காரியம்னாலே ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் செய்கிற காரியம்னு அர்த்தம். பாபா முரளியில் சொன்னதன்படி என்னுடைய காரியம் இருக்குதா, முரளியில் அவர் கொடுக்குற வழிப்படி இருக்குதா? ஏன்னா ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் செய்கிற எல்லா காரியமும் இயற்கையாகவே நல்ல காரியத்தில் தான் போய் சேமிப்பாகும், அதாவது புண்ணிய கணக்கில் சேமிப்பாயிடும். பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. அப்படி காரியம் மற்றும் பாவ காரியத்தை சோதனை செய்கிறதுக்கு விதி இருக்குது. அது ரொம்ப ஈஸியான விதி. நான் செய்கிறது பாவ காரியமாக புண்ணிய காரியமாக செக் பண்ணுறதுக்கான விதி. அந்த விதிப்படி எப்பவுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான்னு தெரில, ஆனால் பாபா பழைய முரளியிலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய குஷி குறைஞ்சாலே நீங்கள் ஸ்ரீமத்தை மீறுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றது. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால தான் குஷி குறைஞ்சிருக்கும். பாவ காரியம் செஞ்சுருக்க மாட்டீங்க, சாதாரண காரியம் செஞ்சுருப்பீங்க, பாபா நினைவு இல்லாமல் பண்ணியிருப்பீங்க, குஷி குறையும். ஸோ அது ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி அளவுகோல். நீங்கள் குஷியோடைய அளவு சொல்லும் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா இல்லையான்றது. அதேமாரி இன்றைக்கி என்ன விதி சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற விதிப்படி எப்போவுமே உங்களை செக் பண்ணிகிட்டே இருங்க. அமிர்த வேலையில் எழுந்திருக்கிற காரியத்திலேருந்து இரவு தூங்குகிற காரியம் வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் பாபா வழி கொடுத்துருக்கிறார். எப்படி எழுந்திருக்கணும், ஏஞ்சோடனே பாபா குட் மார்னிங் சொல்லணும், எப்படி சாப்பிட்ணுன்னு நேற்று சொல்லி கொடுத்தாரு இல்லையா? பிரியதர்ஷனே, உனக்கு உடம்பு இல்லை, உன்னால் சாப்பிட முடியாது, ஆனால் வாசனை எடுத்துக்கோ, நான் சாப்பிட்றேன், நீ எனக்கு கொடுத்த, குஷியாக சாப்பிட்றேன்னு பேசிக்கிட்டே சாப்பிடுங்கன்னு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. எழுந்திருக்கிறது எப்படி, உட்கார்றது எப்படி, எல்லாமே சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, ஒருவேளை பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் எழுந்திருக்கலன்னா அமிர்த வேலையிலிருந்து சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட பிராப்தியை
உங்களால் உருவாக்க முடியாது. அதாவது வீணானவை மற்றும் பாவக்காரியத்தின் தியாகியாக முடியாது. அப்படி இந்த சம்பந்தத்தையும் தியாகம் செய்யணும், வீணானவற்றையும் தியாகம் செய்யணும். சிலர் நானும் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு நினைக்கிறாங்க, எந்த தவறும் செய்யலையேன்றாங்க. அந்த மாதிரி நான் எதுவும் தப்பான வார்த்தையெல்லாம் பேசலையேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்தவராக ஆக விடாது. ஒருவேளை பாவக்காரியம் செய்யலை, ஆனால் வீணான காரியம் செஞ்சீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சேமிப்பு ஆகலையே. சிரேஷ்ட காரியம் செய்யறதுனால மட்டும்தான் தற்சமயத்திலும் சிரேஷ்ட காரியத்தின் உடனடி பலனாக குஷி கிடைக்குது, சக்தியின் அனுபவம் ஆகுது. தனக்காகவும் உடனடி பலன் கிடைச்சிடுது. மேலும் மற்றவர்களும் உயர்ந்த காரியங்கள் செய்கிற ஆத்மாக்களை பார்த்து முயற்சி செய்யறதுடைய ஊக்கம் உற்சாகத்தில் வராங்க. நாமும் அந்த மாதிரி ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி தனக்காக உடனடி பலன் மேலும் மற்றவர்களின் சேவை இரட்டை சேமிப்பாயிடுச்சு இல்லையா? மேலும் தற்சமயத்தின் கணக்குப்படி எதிர்காலத்திற்கோ சேமிப்பு ஆகிவிடுகிறது. இந்த கணக்குப்படி பாருங்க, ஒருவேளை வீணான, அதாவது சாதாரண காரியம், பேச்சு, நேரம் இதன் தியாகமும் செஞ்சு எப்பொழுதுமே சக்திசாலியாக, எப்பவுமே ஆன்மீகமாக, அதாவது பல மடங்கு பாக்கியம் நிறைஞ்சவராக ஆகுங்க. அதனால் வீணானவை மற்றும் சாதாரண விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வீணானவை சாதாரண விஷயங்களையும் தியாகம் செய்யறதுக்கு லட்சியம் வைங்க. ஏன்னா நீங்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் உலக மேடையில் கதாநாயகி பாத்திரம் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ பாபா சொல்றாரு. ஸோ பாபா சொல்கிற மாதிரி அமிர்த வேலையில் விதிபூர்வமாக ஏந்திரிக்கலை, பாபா நினைவில் உட்காரல, ஞான சிந்தனை பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலை, ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணலை அப்படின்னா அமிர்த வேலையிலிருந்தே உங்களுக்கு சேமிப்பாகுது, அது ஆகாமல் போயிடும் இல்லையா? பாபா சொல்கிற மாதிரி செய்கிறது உயர்ந்த காரியம் வச்சு அந்த உயர்ந்த காரியத்தின் உயர்ந்த பிராப்தி உருவாக்க முடியாமல் போயிடுது. அப்போ உயர்ந்த காரியம் செய்யலைனாலே ஆட்டோமேட்டிக்காகவே வீணான பாவ காரியத்தின் காரியங்கள் தான் பண்ணுவீங்க. அப்போ அதை உங்களால் தியாகம் செய்ய முடியாது, அதை விட முடியாது. வீண் விஷயங்களும் விகார விஷயங்களும் உங்களால் விட முடியாமல் போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த சம்பந்தத்தையும் தியாகம் செய்யுங்க. உங்கள் மன வழிப்படி ஏந்திக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் உங்கள் மன வழிப்படி செஞ்சீங்க பாருங்கள், அதை முதல்ல தியாகம் பண்ணுங்க. கர்மேந்திரியங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அலைஞ்சது பாருங்கள், அதை தியாகம் பண்ணுங்க. வீணானவற்றை தியாகம் செய்யணும். பாவம் செய்யலை, தப்பு பண்ணல, தப்பான வார்த்தை பேசலைன்னு நினைக்காதீங்க. பிராமண வாழ்க்கையில் சாதாரண வார்த்தை பேசினாலே பாவம் தான். ஏன் பாவம்? சாதாரண வார்த்தை பேசினா உயர்ந்த பாக்கியம் நிறைஞ்சவராக ஆக முடியாது.
உயர்ந்த பாக்கியம் நிறைஞ்சவர்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்துக்கும் இப்பவுமே உங்களுக்கு சேமிப்பு ஆகணும். இப்போதான் உயர்ந்த காரியம். இப்போ எதிர்காலத்துக்கு சேமிப்பாகாது சாதாரண காரியம் செஞ்சீங்கன்னா. நிகழ்காலத்துக்கு குஷியும் இருக்காது சாதாரண காரியம் செஞ்சீங்கன்னா. பாபா குழந்தை ஆன பிறகு நீங்கள் சாதாரண காரியம் செஞ்சாலே உங்களுக்கு துக்கம் அனுபவமாகும். பாபா அதாவது என்ன அர்த்தம்? பாபா நினைவு 1 மணி நேரத்துக்கு, அதாவது நல்ல பக்காவாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு, முயற்சி பண்ணலன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நல்லா முயற்சி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பாபா நினைவு இல்லாமல் ஒரு பழைய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது பாபா குழந்தைகிட்டேயோ கூட பாபா நினைவு இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அப்போ என்ன ஆகுது? குஷி, நிகழ்காலத்தின் சேமிப்பு குஷி உடனடி பலனாச்சு, அது அனுபவம் ஆகாமல் போயிடுது சாதாரண காரியம் செய்யறதுனால. சக்தியின் அனுபவம் இல்லாமல் போயிடுது. ஸோ உயர்ந்த காரியம் செஞ்சால் தான் இந்த உடனடி பலன் குஷி இருக்கும், சதா ஆனந்தமாக இருக்கும், சக்திசாலியாக அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த குஷியும் சக்திசாலி அனுபவமும் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடுது. அடுத்தது என்னன்னா, நீங்கள் செய்கிற உயர்ந்த காரியம், உதாரணத்துக்கு நீங்கள் அன்பாக தான் பேசணும், அமைதியாக பேசணும், அமிர்த வேலை ஏந்திரிச்சு பாபா நினைவில் உட்கார்றீங்க. ஸோ இதை பண்ண பண்ண உங்களை பார்க்க மற்றவங்களுக்கு, அவங்க பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, பாபா ஞானம் எடுக்காத குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் செய்கிற உயர்ந்த காரியங்கள் இருக்குதே அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நாமளும் இந்த மாதிரி முயற்சி செய்யணும்னு ஊக்க உற்சாகம் வந்துடுது. நம்மளால இந்த மாதிரி ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? மற்றவங்களுக்கு சேவையாச்சு. நடத்தையின் மூலமாக சேவை. இது மிக பவர்ஃபுல்லான சேவை. இது தான் நடத்தையின் மூலமாக. ஏன்னா சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் செய்கிறத பார்த்து அப்படி மாறுவாங்க இல்லையா? ஸோ மற்றவர்களுடைய சேவை ஆயிடுச்சு இல்லையா? அப்போ டபுள் வருமானம். உடனடி பலனாக குஷி, அது ஒரு வருமானம். அடுத்தது மற்றவங்களும் பார்த்து உங்களை மாதிரி மாறுறாங்க, சேவை ஆயிடுது. அப்போ இந்த கணக்குப்படி பாருங்க, வீணான சாதாரண காரியம், சாதாரண பேச்சு, சாதாரணமாக நேரத்தை கழிக்கிறது, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு சதா சக்திசாலியாக இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா பல மடங்கு பாக்கியம் நிறைஞ்சவராக ஆவீங்க. அப்படி ஆகுங்க. எப்பவுமே சக்திசாலி இருக்கணும். எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும், அது சக்திசாலினா என்ன? ஒரே சீரான மனநிலை, ஒரே குஷியில் இருக்கிற மனநிலை. இப்போ எப்படிப்பட்ட ஆத்மா எப்போ வந்தாலும் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தி உங்களால் அனுப்ப முடியும். அதுதான் மாமா சொன்னாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய ரூமுக்கு வரலாம், கதவு திறந்தே இருக்கும், எப்போவுமே நான் கதவை சாத்த மாட்டேன்னாங்க. இப்போ எப்போவுமே நான் சக்திசாலியாக இருப்பேன்னு அவங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குது இல்லையா? அதனால் கவனம் செலுத்துங்க. வீண் விஷயம் வரக்கூடாது, வீண் வார்த்தை வரக்கூடாது. ஒரு தேவதையே பார்க்குற மாதிரி தான் இருக்கணும், அதில் கவனம் வைங்க. பாபா கிட்ட வழி கேட்டு கேட்டு ஒரு வார்த்தையும் பேசுங்க, ஒவ்வொரு எண்ணத்தையும் செஞ்சுங்க, ஒவ்வொரு நடத்தையும் பாபா சொன்ன வழிபடி இருக்குதா செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண, இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப அசை போடும்போது தான் அது வரும். ஸோ அதை வைத்து தான் நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் இல்லையா? அதனால் அனைத்து வீணான விஷயங்களும் சாதாரண விஷயங்களும் நான் தியாகம் செய்கிறேன், லட்சியம் வைங்க இல்லையா? பாபா நேற்று வானில் சொல்கிறாரு, நகை அணியக்கூடாது. ஆனால் சாதாரண விஷயம் நகை அணியிறது. ஏழை பெண்களும் அது நகை அணிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க பாரதத்தில். ஆனால் அதை நீங்கள் தியாகம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சக்திசாலியாக இருப்பீங்க. ஏன்னா அந்த சின்ன ஆசை கூட சக்தி இழந்துடும், பெரிய நஷ்டமாயிடும், சேமிப்பாகாமல் போயிடும். ஏன் இந்த லட்சியத்தை வைக்க சொல்கிறாரு பாபான்னா, உலக மேடையை ஹீரோ பார்த்து நம்மளுடைய நினைவாக தான் மகாபாரதம் ராமாயணத்தில் பாண்டவர்களையும் ராமரையும் காட்டுக்கு அனுப்புறது, வனவாச வாழ்க்கை வாழறது. ஹீரோ இப்படி தான் வாழணுன்ட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாம் சொல்லணும், நம்மளுடைய நினைவாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் உலகத்தை நெறிப்படுத்துது அப்படின்றாங்க. ஆனால் உயிரோட்டமாக உங்களுடைய நடத்தையே அப்படி இருக்கணும், உங்கள் நடத்தையை பார்த்து அவங்க மாறணும். அப்போ ஹீரோ பார்ட்டே நீங்கள் தான் பண்ணுறீங்க.
ஏன்னா இந்த சங்கமயுகத்துடைய ஒரு வினாடி விடாமல், ஒரு எண்ணம், வார்த்தை, ஒரு காரியம் விடாமல் எல்லாமே வைரத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்தது. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நொடி சாதாரண நொடி கூட இது வீணாக்கிடக்கூடாது. அதனால தான் நமக்கு கொஞ்ச நேரம் பாபா நினைவு இல்லாட்டினாலும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. ஐயோ ப்ராக்டிஸில் இல்லையே, என்ன ப்ராக்டிஸில் பண்ண, மீண்டும் 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 அதிலே புத்தி போயிட்டு இருக்குது. ஏன்னா வைரத்துக்கு சமமானது போனால் திரும்ப வராது இல்லையா? எண்ணமும் அப்படி தான். ஒரு சாதாரண எண்ணம் வச்சாலும் அதுக்கு பலன் இருக்குது. என்ன பலன்? பாக்கியத்தை சேமிக்கிற வாய்ப்பு போயிடுச்சு இல்லை? அந்த எண்ணத்துடைய பலன் அது சாதாரண எண்ணம் தான், சாதாரண பலன் தானே கிடைக்கும். வீணான எண்ணம் தான், வீணானது தானே கிடைக்கும். அதுமாரி ஒரு வார்த்தை, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இப்போ என்னாச்சு? அப்பா பேர் கெட்டு போச்சு. இத்தனை வருஷம் பாபாவுக்கு வந்தாங்க, அவங்களே கோபப்படுறாங்கப்பா, வெளியில் அமைதியாக நடிக்கிறாங்கப்பா, அவங்க வீட்டுக்கு போய் பாருங்கன்னுவாங்க. அப்போ அதுக்கு தான் பாபா வைரத்தை விட மதிப்பு வாய்ந்தது, வார்த்தையை விடாதீங்க. இல்லைன்னா அமைதியாக இருக்கிறதே பெட்டர் இல்லையா? நம்மளால் அப்படி பாபா சொல்கிற மாதிரி இனிமையாக பேச முடியல, அமைதியாக இருங்க, அது முடியும் தானே. ஏன்னா வைரத்தை விட மதிப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு காரியமும் அப்படி தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உதாரணமாக இருக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும். ஒருவேளை ஒரு வீணான எண்ணம் உங்களுக்கு வந்தால் கூட வைரத்தையே இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அப்போ நீங்கள் பயங்கர விலை மதிப்புள்ள ஒரு வைரம் கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி துடிப்பீங்க? ஐயோ எவ்வளோ காஸ்ட்லி அந்த வைரம், எங்கேயுமே கிடைக்காதே, எங்கேருந்து நான் வர வச்சேன், துடிப்பீங்கல்ல. ஆனால் இங்கே ஒரு வைரத்தின் விஷயம் கிடையாது, அநேக வைரங்களின் விலை ஒரு வினாடி. உங்களுடைய ஒரு வினாடி ஒரு வைரத்துக்கு சமம் இல்லை, பல வைரங்களுக்கு சமமானது, பல கோடி வைரங்களுக்கு சமமானது ஒரு வினாடி இப்படின்றது. செக் பண்ணுங்க, இழக்கிறீங்களா செக் பண்ணுங்க. ஒரு வினாடி விடாமல் வேஸ்ட் பண்ணாமல் போனதுனால தான் பிரம்ம பாபா நாராயணன் பதவி அடைகிறார். அப்போ இந்த நாராயணன் பதவி மேலே ஆசை வச்சுட்டு வீணான எண்ணத்தை உருவாக்குறோன்னா என்ன பண்ணுறோம்? வைரத்தை இழக்கிறோம், எதிர்காலத்தை இழக்கிறோம். இந்த கணக்குப்படி யோசிங்க, பல வைரங்கள் ஒரு வினாடி அப்படின்னு யோசிங்க, எவ்வளோ இழந்தீங்க. அதனால் சாதாரண ரூபத்தில் உட்காந்துட்டு சாதாரண மனுஷன் மாதிரி சாதாரண விஷயத்தையே பேசி நேரத்தை வீணாக்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க, பல வைரத்தை இழக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு விதத்தில் பாபா சேவையில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஏன் நடத்தையின் மூலமாக சேவை கூட இருக்குது, செக் பண்ணுங்க. சும்மா வீண் விஷயங்கள் பேசக்கூடாது, கூடவே கூடாது. போகிறீங்க, முடி வெட்ட போகிறீங்க, அல்லது துணி கடைக்கு போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்க, அங்கே ஏதோ அரசியலோ சினிமாவோ ஏதோ ஒரு வீண் விஷயத்தை பேசுகிறாங்க. ஐயோ அவன் அப்படி இவன் இப்படி, நீங்கள் அங்கே இருந்துட்டு உங்ககிட்டே பேச்சு கொடுப்பாங்க, நீங்கள் சரி தலையாட்டிட்டு வந்துடணும். ஒரு வார்த்தை கூட, சாதாரண வார்த்தை கூட ஆமாம் அப்படி தான், அவங்க அப்படி தான் சொன்னாலே போச்சு. பாபாவுக்கு சொல்லக்கூடாது, செக் பண்ணுங்க. இப்போ பாபா சொல்கிற அந்த மாதிரி சாதாரண ரூபத்தில் சாதாரண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன, இது என்ன, அது என்ன, இது மாதிரி சும்மா சாதாரண விஷயங்கள் அதை பேசிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எந்த காரியமும் கெட்ட காரியமும் செய்யலைங்க, சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். பாபா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கெட்ட காரியம்தான், சும்மா பேசிகிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி தானே இருந்து வந்துருக்குறோம் இவ்வளோ நாளாகவே. கடந்த 2500 வருடங்களாகவே இப்படி தான் இருந்தீங்க. அதனால் அப்படியே இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. வைரம் மாதிரி இருந்தது,
அப்படி இருக்கணும் உங்களுடைய டைம். கடந்த 1 மணி நேரம் என்ன பண்ணீங்க? வைரம் மாதிரி இருந்துச்சா இல்லை அது வைரத்தை இழந்தீங்களா? இப்போ உங்களுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியின் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, நடத்தையின் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வினாடியும் நான் பாபா பேரை மகிமைப்படுத்துகிறேன்னா நிந்தனைப்படுத்துகிறேன்னா செக் பண்ணுங்கள். சாதாரண மனிதர்களை மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை பற்றி விவாதம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகிடுது? இழக்கிறீங்க. ஸோ உங்கள் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜட விக்கிரகங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது பாருங்க இல்லையா? ஜட விக்கிரகங்களுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைமு, அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது. இப்போ அந்த விக்கிரகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ மதிப்புன்னா உயிரோட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உங்களோட ஜட விக்கிரகங்களுக்கு இருக்கிற மாதிரி மதிப்பு இருக்கு. இன்று வரை உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் வரதான ரூபம்னு நம்புறாங்க. ஒரு நொடியின் காட்சி கொடுத்துடு அப்படின்னு பக்தர்களும் சொல்கிறாங்க. ஒரு வினாடி அந்த தாயை பார்த்தா போதும்னு இருக்கிறாங்க. உங்களுடைய காட்சிக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடி நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு அது வரம்ன்றாங்க. இப்போ உயிரோட்டமாக இந்த தேவதை நான் இருக்கிறேன்னா என் பக்தனை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணும்? தொடர்பில் வர அத்தனை பேரும் உங்கள் பக்தர்களாக பாருங்கள். அப்படி தரிசனம் நேரத்தின் மதிப்பு, வரதானம் எண்ணத்தின் மதிப்பு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு. இன்னைக்கு கூட உங்களுடைய 2 வார்த்தை கேட்கறதுக்காக துடிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையின் மதிப்பாக இன்று கூட பார்வையினாலேயே நன்மை செய்யுங்க அப்படின்னு அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் மதிப்பு இருக்குது. தந்தையோடு சேர்ந்து உங்களுடைய உயர்ந்த காரியத்தை வர்ணனை செஞ்சு மனம் குதூகலம் அடைகிறாங்க. அப்படி உங்களுடைய ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணமும் விலை மதிக்க முடியாதது. அதனால் தன்னுடைய மதிப்பை தெரிஞ்சு வீணானது, தீயது, பாவக்காரியங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்க. அப்படி இன்று தியாகத்தின் பாடத்தில் என்ன உறுதி செஞ்சீங்க? அப்படியே தான் இருந்து வந்தோம் அப்படிங்கிற அலட்சியத்தின் வார்த்தையின் தியாகம் பண்ணுங்க. எப்படி இன்றைய நாட்களில் நடைமுறை பேச்சு வழக்குன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இது கூட பிராமணர்களின் நடைமுறை பழக்க பேச்சு ஆயிடுச்சு. இந்த மொழியை விட்டுடுங்க. ஒவ்வொரு வினாடியும் ஆன்மீகமாக இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் உலகில் அற்றதாக, அலௌகிகமாக, விலை மதிக்க முடியாததாக இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் விலை மதிக்க முடியாததாக இருக்கட்டும். தற்சமயம் மற்றும் எதிர்காலத்துக்கான இரட்டை பலன் அடைபவர்கள் எப்படி சில நேரம் ஒன்றில் 2 பழங்கள் சேர்ந்தே இருக்கும் அப்படி பார்த்திருப்பீர்கள். அப்படி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே இரட்டை பலன், அதாவது இரட்டை பிராப்தி. எதிர்காலத்துக்கு முன்னாடியே தற்சமயமே உங்களுக்கு பிராப்தி இருக்குது. மேலும் தற்சமயத்தின் ஆதாரத்தில் தான் எதிர்காலத்தில் பிராப்தி இருக்குது.
அப்படி ஒரு பழம் இல்லை 2 பழங்களை சாப்பிடுங்க ஒவ்வொரு வினாடியும். புரிஞ்சுதா? நல்லது. இப்போ பாருங்க, தாயே உன்னுடைய திருமுகம் காட்டு ஒரு வினாடி பார்வைக்கு. இல்லையா? நீங்கள் ஃபேமஸான கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் கதவை சாத்திடுவாங்க, கெஞ்சுவாங்க, இங்கே ஒரு வினாடி தாயை பார்க்கணும், கதவை திறங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஸோ ஒரு நொடி காட்சி கொடு, ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு அது வரதானம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வினாடி காட்சி கொடுன்றாங்கன்னா அப்போ உங்களுடைய ஒரு வினாடி எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது பாருங்க. உங்களுடைய தரிசனம் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கணும். உயிரோட்டமும் ஒரு தேவதையே வந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. ஏன்னா இது குல்சார் தாதி ஒரு தடவை மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படி போகும்போது அங்கேருந்து ஒரு கூப்பிட்டு கேட்குறாரு, யாருங்க அந்த அம்மா, மீனாட்சியே போகிற மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்களாம். இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் போகிறாங்க, பட் அந்த நடத்தை. ஸோ அதை லட்சியமாக அவங்க ஒரு தேவதையை பார்க்குற உணர்வை நான் அவங்களுக்கு ஏற்படுத்தணுன்றதில் லட்சியம் வைங்க. திருப்திப்படுத்தணும் என் குழந்தைய, என் பக்தரை திருப்திப்படுத்தணும். என் பக்தன் நான் உயர்ந்த தேவி, என் தரிசனத்துக்காக துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆஹா கொடுத்து வச்சவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. ஸோ ஸ்தூலமாக என்னை பார்த்தாலும் என்னுடைய நடத்தையை பார்க்கணுமே. ஏன்னா தேவதை எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, அவங்களோட நடத்தை எப்படி இருக்குதுன்றது முக்கியம். அதை நான் வெளிப்படுத்தணும். இந்த சாதாரண உடலில் இருந்துக்கிட்டு மிக உயர்ந்த நடத்தை இருக்கணும்னு லட்சியம் வைங்க. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு வர்ற மாதிரி இருக்குதா, ஆசீர்வாதம் நிறைந்து இருக்குதா செக் பண்ணுங்க. ஏன்னா துடிக்கிறாங்க உங்கள் வார்த்தைக்கு, உங்கள் எண்ணத்துக்கு. எனக்கு நல்லதை நினை, அது போதும். துடிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கணும், சாதாரண எண்ணமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, அதனால் அவங்க துக்கம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்கள் காட்டுங்க. துக்கம் கொடுப்பவர்களுக்கும் சுகத்தையே கொடுப்பவர் பரோபகார். அபகாரம் செய்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்கிறவங்க. அப்படி செய்யுங்க. உங்கள் பார்வையினாலே என் துக்கத்தை தொடச்சி எனக்கு நன்மை கொடுங்கன்னு தான் உங்களை கூப்பிடுறாங்க. அப்போ உங்களுடைய பார்வைக்கு எவ்வளோ மதிப்பு, அவ்வளோ பரிசுத்தமான பார்வை. ஆஹா, 5000 வருடம் முன்னாடி என் மூலமாக சுகத்தை அடைந்த ஆத்மா மீண்டும் வந்திருக்குது, சுகத்தினால நான் நிரப்புறேன், அது இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பார்வை அவ்வளோ சக்திசாலியாக பரிசுத்தமானதாக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் ஃபுல் ஆத்ம உணர்வில் பாபாவுடைய குணங்கள் வெளிப்படணும் உங்களுடைய பார்வையில். அந்த கருணை, இரக்கம், அதுக்கு தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மதிப்பு இருக்குது இந்த சங்கம யுகத்தில். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே காவியமாக, ராமாயணம், மகாபாரதமாக எழுதப்படுது. ஸோ இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் சங்கம யுகத்தில் நமக்கு வர டெஸ்ட் பேப்பர் தான் அங்கே வர பிரச்சனைகளாக ராமாயண மகாபாரதத்தில் எழுதப்பட்டது. அதை நீங்கள் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கைகை ராமரை காட்டுக்கு விரட்டுறாங்க, ஆனால் அவங்க மேலே உயர்ந்த எண்ணமே வைக்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ நாம் துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் சுகம் கொடுத்ததுடைய நினைவாக அப்படி காட்டப்பட்டிருக்கு. அப்போ அப்பாவோடு சேர்ந்து நீங்கள் இப்போ செய்கிற அந்த உயர்ந்த காரியத்தை தான் வர்ணனை செஞ்சு மனம் குஷி அடையிறாங்க. அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்கிறீங்களா? அவங்கள குஷி, நீங்கள் செஞ்சதை வர்ணனை செஞ்சாலே அவங்க குஷி ஆகிடணும், அந்த மாதிரி காரியங்களை செய்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் விலை மதிக்க முடியாதது, சாதாரண எண்ணம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிற பழக்கம் இருக்கு இல்லையா உலகில்
பழக்கவழக்கம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வினாடியும் ட்ரெஸ் மாற்றிக்கணும். என்ன ட்ரெஸ்ஸு? நினைவு. எந்த இடத்துல இருக்கிறேன், எந்த உலகத்தில் இருக்கிறேன்? இந்த 3 உலகத்தில், சத்தியுகத்திலையா, சூக்ஷ்மலோகத்திலையா, பரந்தாமத்திலையா, என்ன சொரூபத்தில் இருக்கீங்க? ஃபரிஸ்தாவா, தேவதை சொரூபமா? செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெஸ் அலங்காரம் மாதிரி. என்ன சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்ன ஸ்வமானம், என்ன ஞான பாயிண்ட், இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அலங்காரத்தோடு தான் நம்ம போகணும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாதது. ஒரு வினாடி விடாமல் உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இது கடைசியில் பாபா போட்டு வர காட்டுவார். பட் இது சாஸ்திரங்கள். அது இல்லாமல் பாபா எப்படி வாழணும்னு குழந்தைங்களுக்கு காட்சியில் காட்டுவார். நாம் இப்போ நடந்ததை. ஏன்னா மம்மா எப்படி உட்காடுறாங்க, எப்படி நடக்கிறாங்க பாருங்கன்ட்டு மம்மாவை ஒரு காட்சி பொருளாக பிரம்ம பாபா வச்சார், பாப்தாதா வச்சாங்க. உதாரண பொருள் பாருங்கள், எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விலை மதிக்க முடியாதது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வினாடியும். அதனால் அந்த மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு பாபா குழந்தை ஆகியும் வீண் விஷயங்களை பேசுறது, தீய விஷயங்களை பண்ணுறது, பாவக்காரியங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, தியாகம் பண்ணுங்க. ஸோ தியாகத்தின் பாடம் கடந்த 4 வாரமாக பாபா நடத்திட்டு இருக்கிறாரு. இன்றைய பாடத்தில் என்ன உறுதி பண்ணீங்க? அப்படியே இருந்து வந்தோன்ற அலட்சியத்தின் வார்த்தையே இருக்கக்கூடாது. நான் 10 வருஷமாக பாபா குழந்தையாக இருக்கிறேன், ஆனால் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்தில் ஏதோ இருந்துச்சு, இப்போ ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பிராமணர்களுடைய நடைமுறை பேச்சாயிடுச்சு, இது பழக்கமாயிடுச்சு. அப்படியே தான் இருக்கிறோம், ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த மொழியை விட்டுடுங்க. ஒரு ஒரு வினாடியும் அற்புதம் நிறைந்த ஆன்மீகமானதாக இருக்கணும். உலகியல் நடத்தையே தெரியக்கூடாது. ஏன் பாபா இந்த பழைய உலகத்தில் உங்கள் புத்தியை செலுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு? செலுத்தினா அதோடைய குணாதிசயங்கள் தான் நீங்கள் வெளிப்படுத்துங்க. இல்லை, நான் தேவதை சத்தியுகத்தில் வாழறேன்னே நினச்சிக்கோங்க. அவங்க என்ன உங்களுக்கு தொடர்பில் வரவங்களும் சத்தியுகத்தின் தேவதையாக பாருங்கள். இப்போ அவங்களுடைய நடத்தையை பார்க்காதீங்க. தேவதை நடத்தை, இந்த ஆத்மா என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு சில நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்கூடாதுங்க, அவங்க இப்படி இல்லை கேட்டுருக்கணும், என்கிட்ட கேட்டுருக்கணும்ல. அப்படி கேட்டதா நீங்களே நினச்சிக்கோங்க. அப்போ ஒழுங்காக தானே நடந்துக்குங்க. அப்படி கேட்டிருந்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகிருக்காதுல்ல. அப்படி கேட்டதா நினச்சிக்கோங்க. அப்படி கேட்டிருந்தா நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நல்லா பழகிருப்பீங்களோ அப்படி பழகுங்க. ஏன்னா அவங்க மாற மாட்டாங்க. மாறினதான் நீங்கள் நினைங்க, அவங்க மாறிடுவாங்க. ஸோ சாதாரண விஷயம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, திருப்பி துக்கம் கொடுக்கணும்னு தோணுது, அது உலகியல் விஷயம், உலகியல் நடத்தை. ஆனால் அவங்க உங்ககிட்ட பயங்கர அன்பு கொடுத்துருந்தா நீங்கள் பயங்கர அன்பாக தானே பழகுங்க. அன்பு கொடுத்ததா நினைங்க. தியாகம் பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அனைத்தையும் தியாகம் பண்ணுங்க, அவங்களுடைய குணாதிசயங்களையும் சேர்த்து. ஒவ்வொரு வினாடியும் ஆன்மீகமாக இருக்கட்டும். பாபா அப்படி தானே பண்ணுறாரு. நாம் என்ன அப்படியே பயங்கர மகானாத்மாவாக இருக்கிறோம், ஆனால் பாபா செல்லமான குழந்தை, இனிமையான குழந்தை, உன்ன மாதிரி மகானாத்மா உலகத்தில் கிடையவே கிடையாதுன்றாரு. ஆல்ரெடி நாம் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி தானே பாபா பார்க்குறாரு, அதே மாதிரி நாமளும் பார்க்கலாம். அதனால் இந்த சாதாரண அப்படியே இருந்தன்றதே வரக்கூடாது. அந்த மொழியை தியாகம் செஞ்சிடுங்க. ஒரு வினாடி விடாமல் விலை மதிக்க முடியாததாக இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் சமைக்கிறேன். காலையில் அமிர்த வேலை ஏஞ்சோடனே இன்றைக்கி பயங்கர வருமானம் இருக்கணும்னு எழுந்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கர உயர்ந்த காரியம். ஒவ்வொரு வினாடியும் அப்படியே ஒரு ரீங்கார ஓசை உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீ நாராயணன் நான் நடந்து வரேன். நீங்களே சொல்லிக்கோங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் ஸ்ரீ நாராயணன் நடந்து வரேன். ஆஹா, இவங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, நாராயணனை பார்க்குறாங்க, இவங்களெல்லாம் நான் திருப்திப்படுத்த போகிறேன் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, உலகியல் ரீதியான எண்ணங்களே உங்களுக்கு தோன்றக்கூடாது.
அதனால் நீங்கள் இரட்டை பலன் அடையணும். ஒவ்வொரு வினாடியும் தற்சமயத்துக்கான குஷி இருக்கணும், எதிர்காலத்துக்கான சேமிப்பு இருக்கணும். இது இந்த 2 பழங்களும் இருக்கணும். அதான் இரட்டை பலன் அடையணும். ஒரு சில சமயம் இந்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா 2 பழம் ஒன்றா சேர்ந்து ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இரட்டை பலன், இரட்டை பிராப்தி ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் இரட்டை பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒற்றை பழமே வேண்டாம். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. சூப்பர் இல்லையா? சரி, செம பவர்ஃபுல் வாணி. எப்பொழுதும் பாவங்களை வென்ற மதிப்புள்ளவராகி ஒவ்வொரு வினாடியையும் விலை மதிப்பற்றதாக ஆக்கிற சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய இரட்டை கதாநாயக ஆத்மாக்களுக்கு இரட்டை பழம் அருந்தும் வீணானது மற்றும் சாதாரணத்தை மகா தியாகம் செய்த, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக உயர்ந்த எண்ணமும் காரியமும் மட்டுமே செய்யக்கூடிய மகா பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்றோம். இந்த மகான் தியாகின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா பிராமணர்கள்னால மகான் தியாகின்னு அர்த்தம். நம்மளுடைய நினைவாக உருவாக்கப்பட்ட காவியத்தை மகாபாரதம்ன்றார். ஸோ சாதாரண பாரதத்தை மகாபாரதமாக மாற்றுறோம், மகான் பாரதமாக இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய காரியங்கள் மகானாக இருக்கணும். உங்களுடைய தியாகம் மகான் தியாகமாக இருக்கணும். எண்ணங்கள் மகான். நான் மகானாத்மா, நான் மகானாத்மா, நான் சாதாரண ஆத்மா இல்லை, பல தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. இதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவை உங்களுடைய குணங்களாக வரும். பாபா நேற்று வானில் சொன்னார் பாருங்க, நான் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை எழுப்ப வந்திருக்கிறேன், சொர்க்கத்தை எழுப்ப வந்திருக்கிறேன். அப்போ தூங்கிட்டு இருக்குது உள்ள, எழுப்புங்க. திரும்ப திரும்ப சொல்ல அது எழுந்திருக்கும். மகானாத்மா எழுந்திரி, மகானாத்மா பேசு, மகான் வார்த்தையை பேசு. துக்கத்தை துடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை, நீ மகான் வார்த்தையை தான் பேசணும். 1000 கோடி ஆத்மாக்களுக்கு உதாரணமாக இருக்கிற அப்படின்றத அது சாதாரணமாக இருக்கும்போதே நீங்கள் அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப அசைப்படும்போது தான் அந்த பயிற்சி தேவையான நேரத்திலும் கை கொடுக்கும். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. நிரம்பிய ஆத்மாக்களுடைய முகம் மூலமாக சேவை. நிரம்பிய ஆத்மாக்களின் முகம் மூலமாக சேவை. அனைவரும் கடலின் அருகில் இருக்கக்கூடியவர்கள். எப்பவுமே கடலின் பொக்கிஷங்களை தனக்குள்ள நிரப்பிக்கிட்டே இருக்கிறீங்களா? கடலின் ஆழத்துல எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. அப்படி கடலின் கரையில இருக்கிறவங்க, அருகில் இருக்கிறவங்க அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி ஆகிட்டாங்க. பொதுவாகவே யாருக்காவது ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குதுன்னா குஷி அடைஞ்சிடுவாங்க, குஷியில் வந்துடுவாங்க. திடீர்னு யாருக்காவது ஏதாவது பணம் செல்வம் கிடைச்சிருச்சுன்னா போதை ஏறிடும். குழந்தைங்க உங்களுக்கு அந்த மாதிரி செல்வம் கிடைச்சிருக்குது, யாருமே பறிக்க முடியாது. அந்த மாதிரி செல்வம் கிடைச்சிருக்கு. அந்த செல்வத்தை யாரும் கொள்ளையடிக்கவும் முடியாது. 21 தலைமுறைக்கும் எப்பவுமே செல்வந்தர்களாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி அனைத்து பொக்கிஷங்களின் சாவி என்ன தெரியுமா? பாபா பாபான்னு சொன்னீங்கன்னா களஞ்சியம் உடனே திறந்துடுச்சு. அப்படி பொக்கிஷமும் கிடைத்து அந்த பொக்கிஷங்களின் களஞ்சியத்தை திறக்கிற சாவியும் கிடைச்சிருச்சு. அதன் மூலமாக நிரந்தரமாக அனைத்து செல்வங்கள் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. அந்த மாதிரி நிறைந்த அனைத்து செல்வங்களும் நிரம்பிய ஆத்மாக்களுடைய முகத்துல எப்பவுமே குஷியின் ஜொலிப்பு நிரம்பி இருக்கும். அவங்களுடைய குஷியை பார்த்த கணத்துல மற்றவங்களுக்கு என்ன தோணுமா, இவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னே தெரியலையே, என்னமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுப்பா, பயங்கர ஆனந்தமா இருக்கிறாங்க, அதை நாமளும் தெரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கிற ஆசை பேராவலை உருவாக்கும். அப்போ என்னாச்சு, இயல்பாகவே உங்களுக்கு சேவை நடந்துடுச்சு, நடந்துடும் உங்களுடைய குஷி நிறைஞ்ச முகத்தின் மூலமாக. ஸோ அதான் நடத்தின் மூலமாக, முகம் மூலமாக நடத்துகிற சேவை. பாபா சொல்ற ஒவ்வொரு முகமும் பாபாவை வெளிப்படுத்துகிற போர்டாக இருக்கணுன்றார். ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. எந்த கடல்? ஞானக்கடல், சுகக்கடல், அன்பு கடல், அமைதி கடல், அனைத்து பொக்கிஷங்களின் கடலாக இருக்கிற சிவபாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. எப்பவுமே கடலின் ஆழத்தில் தானே நிறைய விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த ஞானக்கடலின் ஆழத்தில் தான் எல்லா பொக்கிஷங்களும் இருக்குது. சுகம், சாந்தி, தூய்மை, சக்தி, எல்லாமே. ஸோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிட்டு இருக்கிறீங்களா? அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி ஆகிட்டீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைத்து பொக்கிஷங்கள் நிரம்பி வழியிறீங்களா? அப்போ தான் அதிபதி. இப்போ பொக்கிஷம் கிடைச்சிருச்சு, ஒரு லாட்ரி சீட்டு ஊந்துச்சு, 1 லட்சம் அல்லது 1 கோடி ஊந்துடுச்சுன்னா உங்களை பார்த்தாலே தெரியும் குஷி இல்லையா? நேற்று வரையும் சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 1 கோடி ஊந்துச்சுன்னா அவங்க என்னதான் வாயை தர காட்டினாலும் அவங்க முகம் காட்டி கொடுக்கும். அந்த குஷி இருக்கும், போதை ஏறி இருக்கும். தான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அந்த போதை சாதாரண விஷயத்தின் மேலே கவனம் போகாது. அவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் அழியக்கூடிய செல்வம் தான். அதுக்கே அந்த போதைனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 21 தலைமுறைக்கு உங்கள் கூடவே இருக்க போகுது. அனைத்திலும் செல்வந்தராக இருப்பீங்க. அனைத்து விதமான செல்வமும் இருக்கும். ஞானம், சக்தி, பொருள், எல்லாமே, ஆரோக்கியம். யாருமே உங்ககிட்ட வந்து பறிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த மாதிரி செல்வந்தராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் முகத்தில் எப்படி குஷி ஜொலிக்கணுன்றார். எப்படி ஜொலிக்கணும்னா உங்கள் குஷியை பார்த்து மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்னமோ கிடச்சிருச்சு, நம்மளும் அடையணும், அந்த இடத்துக்கு போனதுனால தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு, நானும் அங்கே போகணும் அப்படின்னு பிரம்மகுமாரி சென்டருக்கு வராங்க. அப்போ நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்கன்னு சொல்லலை, பாபா அறிமுகத்தை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. உங்கள் முகம் வந்து அவங்கள வர வச்சுது. இது மாதிரி வந்தவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிஸ்டர் வந்தாங்க, காலேஜ் படிக்கிறவங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தெருவில் ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்க பயங்கர துக்கத்தில் இருந்ததை நானே பார்த்துருக்குறேன். பயங்கர துக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் 1 வருஷமாக இந்த சென்டருக்கு வராங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அவங்க முகமே மாறிடுச்சு, பார்த்து வரேன். அவங்க என்னை வந்து இங்கே வானலாம் கூப்பிடல, அவங்கள நடத்தை மாறிடுச்சு, அதை பார்த்து நான் வந்தேன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! அந்த நடத்தையின் மூலமாக மாறுறது தான். அப்போ அது இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்குது. அப்போ சேவை நடந்துடுச்சு இல்லை? இப்போ நடத்தையின் மூலமாக நான் சேவை செய்கிறேனான்னு தினம் கண்டிப்பாக செக் பண்ணணும். எவ்வளோ நேரம் அந்த சேவை செஞ்சால், அப்போ அந்த எத்தனை மணி நேரம் நடத்தையின் மூலமாக சேவை செய்கிறேன்ற சார்ட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அத்தனை மணி நேரம் கவனம் கொடுக்குறீங்களா உங்கள் நடத்தையில். ஸோ எவ்வளோ முக்கியமானது. ஸோ அதை அவசியம் பண்ணுங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, இந்த பொக்கிஷங்களை திறக்கிற சாவியும் பாபா கொடுத்துருக்காரு. பாபான்னு சொன்னீங்கனாலே களஞ்சியம் திறந்துடுச்சு. ஸோ செல்வமும் கிடச்சிடுச்சு, செல்வத்தை எடுக்கிற முறையும் தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா சதா உங்கள் முகம் குஷியில் ஜொலிக்கணுமே. ஸோ அப்படி சேவை முகத்தின் மூலமாக சேவை செய்யுங்க. உங்கள் முகத்தில் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெரியணும். 2வது, மாயாவை வென்றவர் ஆவதற்காக சுயமரியாதைன்ற ஆசனத்தில் உட்கார்ந்துருங்க. எப்பவுமே தன்னை சுயமரியாதை என்ற ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா அனுபவம் செய்கிறீங்களா?
நான் புண்ணிய ஆத்மா. நான் புண்ணிய ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா, சிரேஷ்ட மகான் ஆத்மா அப்படின்னு தன்னை சுய மரியாதைன்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறதா அனுபவம் செய்கிறீங்களா? எங்கேயாச்சும் நீங்கள் உட்காரணுன்னா சீட்டு சேர் வேணும்ல. சங்கம யுகத்தில் உங்களுக்கு உயர்ந்த சுயமரியாதைன்ற சேர் பாபா கொடுத்துருக்கிறார். அதனால எப்பவும் அதிலே உட்காந்துருங்க. இருக்கை அல்லது ஆசனம்தான் நினைவில் இருக்கணும் எப்பவுமே உங்களுக்கு. எனவே நான் ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் செய்யும் புண்ணிய ஆத்மான்ற நினைவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கட்டும். நான் மகான் எண்ணம், மகான் பேச்சு, மகான் காரியம் செய்யும் மகான் ஆத்மா. ஒருபொழுதும் தன்னை சாதாரணமானவர்னே நினைக்காதீங்க. ஏன்னா நான் யாருடையவனா ஆகி இருக்கிறேன், என்னவா ஆகி இருக்கிறேன். இதே நினைவுன்ற இருக்கையில எப்பவுமே உட்கார்ந்து இருங்க. இந்த ஆசனத்திலே எப்பவும் அமர்ந்து இருந்தீங்கன்னா ஒருபொழுதும் உங்ககிட்ட மாயா வரவே முடியாது. மாயா வர்றதுக்கு தைரியமே வைக்க முடியாது. ஆத்மாவுடைய இருக்கை சுயமரியாதைங்கிற இருக்கை. அதில் அமர்பவர்கள் சுலபமாகவே மாயையை வென்றவர்கள் ஆகிடுறாங்க. அப்புறம் சொல்றார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன்னா இந்த சங்கம யுகம் ஃபுல்லாகவே நீங்கள் பாபாவோடைய இதே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். இன்னொன்று ஸ்வமானம்ன்ற ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? ஸ்வமானம்னா சுய, ஹிந்தி வார்த்தை அது, தமிழில் சுயமரியாதை. இங்கே சுயமரியாதைன்றதுக்கும் உலகில் சுயமரியாதைன்றதுக்கும் வித்தியாசம். உலகில் வேற அர்த்தம். இங்கே நான் அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா. ஸோ ஆத்மாவுடைய குணங்கள் தான் உங்களுடைய மரியாதை. ஏன்னா நீங்கள் ஆத்மா இல்லையா? ஸோ ஆத்மாவுடைய குணங்கள் வெளிப்படணும். அப்போ நான் மகான் புண்ணிய ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணாத்மா, இந்த மாதிரி சுயமரியாதைன்ற சேரில் எப்போவுமே இருக்கிறத அனுபவம் செய்கிறீங்களா? அதில் உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குணங்கள் தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அப்படின்னா அர்த்தம் புத்தியில் அது ஓடிட்டே இருக்கணும். நான் மகான் ஆத்மா, மகான் ஆத்மா, சாதாரண ஆத்மா கிடையாது அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும். மிக உயர்ந்த பிராமணாத்மா, மகான் தியாகி ஆத்மா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்காகவே பாபா இந்த ஸ்பெஷல் சேரை உருவாக்கி இருக்கிறார். இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த சேர் கிடைக்கும். அதனால் இந்த சேரை விட்டு எழுந்திருக்காதீங்க. எப்பவுமே அதுலேயே உட்காந்துருங்க. சுயமரியாதைன்ற சேரில் உட்காந்துட்டு இருங்க. எப்பவுமே நான் என்ன சேரில் உட்காந்துருக்கேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சோமானம், ஒவ்வொரு சொரூபம். அதேமாரி அது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், சேர்னும் சொல்லலாம். அதனால் எப்போவுமே நான் இப்போ எந்த சேரில் உட்காந்து இருக்கிறேன். பட் சேரை விட ட்ரெஸ்ஸுன்றது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எப்பயும் உட்கார்ற பழக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் எப்பயும் ட்ரெஸ் போட்டிருப்போம்ல. ஸோ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்? அதனால் எப்போவுமே நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அல்லது உட்காந்துட்டு இருக்கிற சேர் ஞாபகம் இருக்கணும். எந்த சேரில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்ன பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. பதவின்னு புரிஞ்சுக்கலாம். சேர்னா என்னது? பதவி. மகான் புண்ணிய ஆத்மான்ற பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறேன்.
அதனால் ஒவ்வொரு அடியிலும் நாம் புண்ணியம் மட்டுமே செய்கிற மகான் புண்ணிய ஆத்மா, புண்ணிய கணக்கை சேமிப்பு செஞ்சுட்டு இருக்கிற மகான் புண்ணிய ஆத்மா, புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்கிற சங்கமேகத்தில் இருக்கிற ஒரு வினாடி கூட வீணாக்க மாட்டேன் அப்படின்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னுடைய எண்ணங்கள் ஒன்று மகான் எண்ணமாக இருக்கணும், மகான் பேச்சு மகான் காரியமாக இருக்கணும். அந்த மாதிரி மகான் எண்ணம் மகான் பேச்சு மகான் காரியம் செய்கிற மகான் ஆத்மா நான், சாதாரணமானவன் கிடையாது அப்படின்னு சதா உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் வருது, அதுக்கு நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இப்போ நான் பண்ண போகிறது சாதாரண ஆத்மா, பாபா ஞானம் கிடைக்காத போது நான் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுறேன்னா அப்போ அது சாதாரண ஆத்மா. பாபா ஞானம் கிடைத்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது இல்லையா, பாபாவுடைய வழிப்படி இருக்கணும். சாதாரணமானவன்னு எப்பவுமே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யாருடையவர்? பகவானுடையவராகி இருக்கிறீங்க. பகவானுடையவராகி என்னவா ஆகி இருக்கிறீங்க? இயேசுக்கு ஏன் இவ்வளோ நாள் மகிமை? இயேசு கிறிஸ்துக்கு அவர் போய் 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் மகிமை? அவர் எடுத்து கத்தியால் குத்திட்டா இருந்தார். அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்ததுனால இன்றைய வரை மகிமைனா நாம் அதை விட உயர்ந்தவர்கள். ஏன்னா இறைவன்கிட்ட நேரடியாக படிக்கிறோம். இப்போ நான் எப்படி இருக்கணும், என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், நான் யாருடையவனாக இருக்கிறேன், இதே சேரில் உட்காந்துட்டுருங்க. இந்த நினைவுன்ற சேர் மெயின், இங்கே சேருன்றது அதன் நினைவு தான். திரும்ப திரும்ப மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருபோதும் மாயா வரவே முடியாது. வர்றதுக்கு தைரியம் கூட வைக்காது. மைண்டுக்கு தூங்கும்போது கூட நான் சாதாரண ஆத்மா கிடையாது, பாபா நீ கூப்பிட்டா வந்துடுவேன், நான் அமைதியான ஆத்மா, உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் அதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். சாதாரண ஆத்மா டிவி பார்த்துட்டு தூங்குவாங்க, நல்லா தூக்கம் வந்தப்போ. நமக்கு அப்படி கிடையாது. தூக்கம் வருதோ இல்லையோ படுத்துட்டு இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. தூக்கமே வராட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சாதாரண ஆத்மா கிடையாது. இந்த எண்ணங்களை எழுப்புறது தான் என்னுடைய வேலை. தூக்கத்தில் சரீரம் போயிடுச்சுன்னா, உலகம் அழிஞ்சிடுச்சுன்னா என்ன பதவி அடையும் இல்லையா? அப்போ மாயா வரவே வராது. இவன் தூக்கத்தில் கூட வீழ்ச்சிட்டு இருக்கிற போர் வீரன், மாயா வராது. யுத்த மைதானத்தில் இருக்கிறோம் இல்லையா, கனவுல கூட நான் பாபாவுடைய குழந்தைன்ற அந்த நடத்தை தான் வெளிப்படணும். அப்போ மாயா எங்கேயுமே வர்றதுக்கு தைரியம் வைக்க முடியாது. ஏன்னா ஆத்மா உட்கார்ற சேரே சுயமரியாதைன்ற சேரு தான். அந்த சுயமரியாதைன்ற சேரில் ஆத்மா உட்காந்துட்டா ஈஸியாக மாயாவை வென்றவர் ஆகிடுவீங்க. செம பவர்ஃபுல் பாயிண்ட் இல்லையா? எப்போவுமே புத்தியை ஃப்ரீயாகவே விடாதீங்க. ஒளிப்புள்ளியாக பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே நான் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கேன். ஆனால் நான் என்ன மாதிரி ஆத்மா? பாபா நான் உன்ன மாதிரியே புண்ணிய ஆத்மாவாகிட்டு இருக்கிறேன். உன்ன மாதிரியே உடல் உணர்வு சுத்தமாக இல்லாத ஆகணும். அப்படி உணர்வு பூர்வமாக பேசணும். நம்மளுடைய கணவன் பாபா இல்லையா? கணவனுக்கு சமமாக தானே மனைவி ஆவாங்க. கல்யாணம் ஆனவனே, அதுக்கு முன்னாடி மனைவி எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் கணவன் பணக்கார கணவனை கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகிடும்? பணக்காரன் ஆகிடுறாங்க. அதுமாதிரி அனைத்து செல்வங்களும் நாம் ஒன்றுமே இல்லாத ஏழையாக தான் இருந்தோம். பாபா கல்யாணம் பண்ணோடனே அவருக்கு சமமாக ஆகணும். ஸோ அவர் கூட அதை பேசிகிட்டே இருங்க இல்லை? அந்த சேர்லேயும் உட்காருங்க, தனியாக உட்காராதீங்க, பாபா கூட உட்காருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா சங்கர் பார்வதியோடு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், மற்ற பக்தி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை கூட தனியாக காட்டுவாங்க, பிரம்மாவையும் தனியாக காட்டுவாங்க. ஆனால் சங்கரை எப்பயுமே பார்வதியோட தான் காட்டுவாங்க இல்லையா? அப்போ பார்வதி தானே நம்ம அவரோடவே இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு அதுதான். மூணாவது பாயிண்ட்டு, அனைத்து சம்பந்தங்களையும் ஒருவருடன் இணைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்ட யோக ஸ்வரூபமானவராகுங்க. எப்பொழுதுமே தன்னை பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா? சுதந்திரம் ஆகிட்டீங்களா? அல்லது இன்னும் ஏதாவது பந்தனம் இருக்குதா? பந்தனத்திலிருந்து விடுபட்டவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? எப்பவுமே யோக ஸ்வரூபமானவர். யோக ஸ்வரூபம் இல்லைனாலே கண்டிப்பாக ஏதோ பந்தனம் இருக்குது.
எப்பொழுது தந்தையுடையவர் ஆகிட்டீங்களோ அப்போ தந்தையை தவிர வேற என்ன நினைவு உங்களுக்கு வரும்? எப்பொழுதும் பிரியமான பொருள் மற்றும் நல்ல பொருள் நினைவு வரும் தானே. அப்படி தந்தையை விட உயர்ந்த பொருள் அல்லது நபர் யாராவது இருக்கிறாங்களா? எப்போ தந்தையை தவிர வேற யாருமே உயர்ந்தவர் இல்லைன்னு உங்களுடைய புத்தியில் தெளிவாயிடுதோ அப்போ நீங்கள் சகஜ யோகி ஆகிடுறீங்க. சுலபமாக பந்தனத்திலேருந்து விடுபட்டவராகவும் ஆகிடுறீங்க. கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. அனைத்து சம்பந்தமும் தந்தையோட இணைஞ்சிடுச்சு. என்னுடையது என்னுடையது என்ற அனைத்தும் முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் அனைத்து சம்பந்தங்களும் ஒருவருடன் அப்படின்னு சொல்றது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா இது? ஸோ எல்லா சம்பந்தங்களையும் ஒருத்தரோடு இணைச்சிட்டிங்கன்னா பந்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட்டுடுவீங்க. இப்போ யோக ஸ்வரூபமாக தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்படி அனுபவம் செய்கிறீங்களா? எல்லா பந்தனத்துலேருந்து விடுபட்ட மாதிரி அனுபவம் ஆகுதா? சுதந்திரமாக ஆயிட்டீங்களா? அல்லது பந்தனம் இருக்குதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டிங்கன்னா எப்படி இருப்பீங்க? லேசாக இருப்பீங்க. இந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்ச மாதிரி. பிரிஞ்சதுக்கப்புறம் கடன் தொல்லை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கணவன் மனைவி குழந்தை இந்த குடும்ப சுமையை பற்றி கவலைப்பட தேவை, எதை பற்றியும் கவலைப்பட தேவை. அப்படியே லேசாக இருக்கலாம். அது மாதிரி அனுபவம் ஆகுதா இப்போவே? ஏன்னா விடுபட்ட ஆத்மானா அதான் அர்த்தம். சுதந்திரமாக அனுபவம் செய்யணும். அப்போ என்ன ஆகும்? பாபா குழந்தை எப்போவுமே யோக ஸ்வரூபமாக இருப்பீங்க. பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும் எப்பவுமே. அப்படி யோக ஸ்வரூபம் இல்லை பாபா, மற்ற நினைவு எண்ணங்கள் வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ பந்தனம் இருக்குது. அது நபருடைய பந்தனமாக இருக்கலாம், வீண் விஷயங்களுடைய பந்தனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏன்னா நீங்கள் அப்பாவுடையவர், பாபா குழந்தை, தந்தையினுடையவர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பாவை தவிர வேறு யாருமே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அவருடைய நினைவு தானே வரும். சிவன் சொத்து குலநாசம் இல்லையா? இப்போ அனைத்தையும் புத்தியினால் அழிச்சாதான் நீங்கள் பாபாவுடையவர். இப்போ உங்களுக்கு வேறு என்ன நினைவு வரும்? ஏன்னா எல்லா சம்பந்தமும் அவரோட வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தந்தையினுடையவர்னா எனக்கு கணவனும் அவரே, மனைவியும் அவரே, குழந்தையும் அவரே, தாத்தா பாட்டி பேரன் எல்லாமே அவரே தான். அந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனையும் அப்படி சொல்ல முடியாது. பாபாவை மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொன்று, இத்தனை உறவுகளிலும் மனிதர்களோட வைக்கும்போது அது சுகம் கொடுத்தாலும் துக்கமும் கொடுக்கும். அதிகமாக துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் பாபா கிட்ட அந்த உறவு வைக்கிறதுனால வெறும் சுகத்தை மட்டுமே கொடுக்குதுன்னா இவரை மாதிரி பிரியமான பொருள் யாராவது இருப்பாங்களா? இப்போ பிரியமான பொருள்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும் தானே. ஏன்னா தந்தையை விட உயர்ந்த பொருளோ உயர்ந்த நபரோ யாருமே இல்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தானே. அல்லது இருக்கிறாங்களா? நம்மளுடைய மன ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே நிறைவேற்றுறது பாபா தான். மனிதர்கள் யாராலையாவது நிறைவேற்ற முடியுமா? அப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சு, பாபாவை தவிர யாரும் உண்மையானவங்களும் கிடையாது, உயர்ந்தவங்களும் கிடையாது. அப்படின்னா ஈஸியாக அவர்கிட்ட மட்டும்தான் புத்தி இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஏமாத்துறவங்க. அப்போ சகஜ யோகி ஆகிடுவீங்க. அப்போ உங்களுடைய புத்தி அவர்கிட்ட தான் இருக்கும் இல்லையா? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடுறாங்க. அது சிவனுடைய மகிமையை அதுக்கு போட்டாங்க. ஸோ அப்படி கேட்டதும் கொடுக்கறது பாபா தான். அப்படின்னா சாதாரணமாகவே அவருடைய நம்ம நினைவு அவர்கிட்ட மட்டும்தானே இருக்கும். அப்போ தானாகவே பந்தனத்திலேருந்து விடுபட்டுடுவீங்க இல்லையா? இப்போ ஹடயோகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஹடயோகம் எல்லாத்தையும் ஆனால் மறந்துட்டு எதை பிடிக்கிறது அது தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் மறக்கவும் கூட தேவையில்லை. பாபா கிட்ட எல்லா உறவும் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுடுவீங்க. அப்போ கஷ்டப்பட்டு எதையும் விட வேண்டியது இருக்காது. ஏன்னா தானாகவே எல்லா சம்மந்தமும் பாபாட்ட இணைஞ்சிடுச்சு. அப்போ என்னுடையதுன்ற மற்ற சம்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னுடையவர் ஒரு பாபா, அதை தவிர என்னுடையது எதுவுமே கிடையாது.
அதுக்கு பேர் தான் எல்லா சம்மந்தமும் ஒருத்தரோடன்னு சொல்கிறது இல்லையா. பாபா ஒரு கணவர், வீட்டில் ஒரு கணவர் இருக்கார். பாபா ஒரு குழந்தை, வீட்டில் ஒரு குழந்தை, அப்படி கிடையாது. பாபா ஒரு குழந்தை, அடுத்தது எந்த குழந்தையும் கிடையாது. பாபா ஒரு கணவர், வேறு எந்த கணவரும் கிடையாது. அப்படி ஃபுல் உறவையும் அவர்கிட்ட மட்டும் வைக்கிறதுக்கு பேர் தான் அனைத்து சம்பந்தங்களும் ஒருத்தரோட. அப்படி இருந்தீங்கன்னா பந்தனத்துலேருந்து விடுபட்டிருப்பீங்க, சதா யோக ஸ்வரூபமாக இருப்பீங்க. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு சமானம் தான் இல்லையா. ஸோ அந்த சீட்டில் அனைத்து சம்பந்தமும் எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு இருங்க. 4வது பாயிண்ட்டு, பாபாவுக்கு நெருக்கமான ஆத்மாக்களுடைய அடையாளம் பாபாவுக்கு சமமானவர்களாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்? பாபாவுக்கு சமமாக தெய்வீக குணங்கள் நிரம்பியதாக இருக்கும். எப்பவுமே தன்னை பாபாவுக்கு நெருக்கமான ஆத்மான அனுபவம் செய்கிறீங்களா? நெருக்கமான ஆத்மாக்களுடைய அடையாளம் என்னன்னா பாபாவுக்கு சமமானவர்கள். யாரு யாரோட நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே இன்னொருவருடன் இருப்பதின் பாதிப்பு இயல்பாகவே ஏற்படும். அப்படி தந்தையுடைய சமீபம் என்றால் தந்தைக்கு சமம். எது தந்தையுடைய குணமோ அதுதான் குழந்தைங்களுடைய குணம். எது தந்தையின் கடமையோ அதுதான் குழந்தைகளின் கடமை. எப்படி தந்தை எப்பவுமே உலகத்துக்கு நன்மை செய்பவரோ அதே மாதிரி குழந்தைங்க கூட எப்பவுமே உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க. அதனால் நான் என்னென்ன காரியம் செய்கிறனோ, என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறனோ அது தந்தைக்கு சமமாக இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் செக் பண்ணுங்க. எப்படி தந்தை எப்பவுமே நிரம்பியவராக, அதாவது சம்பன்னமாக இருக்கிறாரோ, சர்வ சக்திவானாக இருக்கிறாரோ, அதே மாதிரி குழந்தைங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிடணும். மாஸ்டர் சம்பன்னமானவர் ஆகிடணும். எந்த ஒரு குணத்தின் சக்தியின் குறைவும் இருக்காது பாபாவுக்கு சமமாக இருக்கிற குழந்தைங்க கிட்ட. அப்போ அனைத்து சக்திகளும் நிரம்பிய சம்பன்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடாமல் அசையாமல் உறுதியாகத்தான் இருப்பாங்க. சம பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு நெருக்கமான ஆத்மான்னு எப்பவுமே உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? அப்போ எப்போ அனுபவம் ஆகுனா அவருக்கு சமமாக இருந்தால் ஆகுன்றது. இப்போ பிரம்ம பாபாவுடைய குணங்களும் சிவபாபாவுடைய குணங்களும் ஒரே மாதிரியே இருந்துச்சு, சமமாக இருந்துச்சு. அதனால் அவர் நெருக்கமானவர். ஸோ அப்போ நெருக்கமானவர் நீங்கள் அனுபவம் செய்கிறீங்கன்னா அவருடைய குணாதிசயங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் வந்தால் தான் நெருக்கமானவர்கள். அப்படி அனுபவம் ஆகுதா? இன்னொரு விஷயம், நெருக்கமானவங்கன்னா என்ன, கூடவே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ நம்ம ஒருத்தர் கூடவே சுற்றுறோன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு வரும் தானாகவே. அப்போ எப்பவுமே பாபாவுடைய நெருக்கத்திலேயே நாம் இருக்கிறோன்னா அவருடைய குணங்கள் நம்ம குணங்களாக வெளிப்படும், அவருடைய கடமை நம்ம கடமையாக வெளிப்படும். அப்பாவுடைய கடமை குணம் சக்தி எதுவோ அதே தான் குழந்தைங்களுடைய கடமை சக்தி குணமாக இருக்கும். ஸோ அப்பா எப்போவுமே உலகத்துக்கு நன்மை செய்கிறவர் தானே. அந்த மாதிரி குழந்தைங்களும் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்களாகத்தான் காணப்படுவாங்க. அதனால் செக் பண்ணுங்கள், பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன்னா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா உங்களுடைய காரியத்தை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். என்னுடைய வார்த்தை பாபாவுக்கு சமமாக இருந்தால் நான் பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன். செக் பண்ணுங்க. நான் செய்கிற காரியங்கள் பாபாவுக்கு சமமாக இருக்குதா செக் பண்ணுங்க. அப்படி சமமாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே நிரம்பி இருப்பீங்க. ஏன்னா பாபா நிரம்பி இருக்கார் அனைத்து சக்திகள்னால. இப்போ நீங்களும் அனைத்து சக்திகளும் நிரம்பியவராக ஆகிடுங்க. எந்த குணமும் சக்தியும் கம்மியாக இருக்கக்கூடாது, பாபாவுக்கு சமமாக இருக்கணும். இருக்குதா செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீங்கள் ஆடாத அசையாதவராக உறுதியானவர்களாக இருப்பீங்க.
கடைசி பாயிண்ட்டு, சேவைக்காக அங்கே இங்கேன்னு ஓடுறீங்க பாருங்க, அது கூட மன மகிழ்ச்சிக்கான ஒரு அற்புதமான சாதனம் இல்லையா? சேவை இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் குஷியே கிடையாதுங்கிறார். ஸோ சேவைக்காக அங்கங்கே அலையிறதே மன மகிழ்ச்சிக்கான சாதனம். ஏன்னா எதுக்காக போகிறீங்க? பாபாவுடைய சேவைக்காக. அது மைண்டில் இருக்கணும். பாபா சேவைக்காக, என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக போகிறேன்றது அந்த உணர்வோடு நீங்கள் சேவை செய்யும்போது தான் குஷி இருக்கும். வேண்டாம் வெறுப்பாக செஞ்சீங்கன்னா குஷி இருக்காது. அது சேவையுமே கிடையாது. அதுக்கு பலன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அனைவருமே தன்னை ஒவ்வொரு அடியிலும் நாம் பாபா நினைவின் மூலமாகவும் பாபாவுடைய சேவையின் மூலமாகவும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவன் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் நான் பாபாவுடைய நினைவு தான் இருக்கணும், பாபாவுடைய சேவை தான் இருக்கணும் நினைவில், பாபாவுடைய ஞானம் தான் சுற்றிட்டு இருக்கணும் புத்தியில். அப்போ இதன் மூலமாகத்தான் வருமானத்தை சேமிக்க முடியும் ஒவ்வொரு அடியிலும். அப்படி வருமானத்தை சேமிக்கிற பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா நான் உணர்றீங்களா? அனுபவம் ஆகுதா ஒவ்வொரு வினாடியும்? ஏன்னா வருமானம் செய்கிறதுக்கு இதை விட ஈஸியான வழி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக சௌகரியமாக உட்காந்துட்டு பாபாவை நினைவு செய்யுங்க, வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க. இங்கே வந்த ஹடயோகம் மாதிரி இந்த ஆசனத்தில் உட்காரணும் அந்த ஆசனத்தில் உட்காரணும் எதுவும் கிடையாது. சௌகரியமாக சேரில் உட்காருங்க. ரொம்ப வயசானவங்களா உட்கார முடியல, தாராளமாக படுத்துக்கிட்டு கூட நினைவு செய்யுங்க. ஆனால் வருமானம் சேமிப்பு விழிப்புணர்வோடு இருக்கணும் புத்தி இல்லையா? ஸோ சௌகரியமாக உட்காந்துட்டு அப்பாவை நினைவு செஞ்சு வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க. இதை விட ஈஸியான வழி கிடையாது. மனதின் சக்தி மூலம் உங்களால் மிகுந்த வருமானம் செய்ய முடியும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. நேற்று வானிலை சொன்னார், ஜெயின துறவிகள் அவங்களுடைய சந்நியாசம் பயங்கர கடுமையானது, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, ஈஸியாக நினைவு செய்யலாம். புத்தியோட வேலை தான். புத்தி மட்டும் பரந்தாமத்தில் இருக்கணும், சூக்ஷ்மவதனத்தில் இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும், சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிட்டு இருக்கணும். ஸோ மனதின் சக்தி மூலம் அவ்வளோ வருமானம் செய்ய முடியும். ஆனால் இடையிடையே நீங்கள் சேவைக்காக அங்கே இங்கே ஓட வேண்டி இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், அது கூட மன மகிழ்ச்சிக்கான பொழுதுபோக்குன்றார். சேவை உங்களுக்கு குஷியாக இருக்கிற பொழுதுபோக்கு, கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா மாற்றம் ஏற்பட்டுடுது. அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கான வழி அதிகம் இருக்குது. ஒரு நொடியில் பல மடங்கு சேமிப்பாயிடுது. நினைவு செஞ்சார், ஒரு பூஜ்ஜியம் அதிகமாயிடுச்சு. அதனால் சுலபமான அழியாத வருமானம் செய்யறதுலேயே பிஸியாகி இருங்கள் இல்லையா? இங்கே பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஆனால் பல வழி இருக்குது. நினைவு செஞ்சுட்டே சம்பாதிக்கலாம், பாபாவுடைய ஞானத்தை புத்தியில் சொல்லிக்கிட்டே சம்பாதிக்கலாம், சக்கரத்தை சுற்றிக்கிட்டே சம்பாதிக்கலாம், சேவை செஞ்சுட்டே சம்பாதிக்கலாம், சக்தி சொரூபமாகி மனசா சேவை செஞ்சு சம்பாதிக்கலாம். இது மாதிரி நிறைய வழி இருக்குது. ஒரு நொடியில் எப்படியோ பாபா நினைவு இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நினைவின் மூலமாக ஒரு வினாடி அப்படி நினைவு செஞ்சீங்க, ஒரு பூஜ்ஜியம் ஏறிடுது இல்லையா? லட்சம் சம்பாதிச்சிங்க, சேர்த்திங்க 10 லட்சம் ஆயிடுச்சு. இன்னொரு நொடி நினைவு செஞ்சீங்க, 1 கோடி ஆச்சு. அப்போ பாருங்கள், ஒரு பூஜ்ஜியம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் ஈஸியாக, அதே நேரத்தில் அழிவற்ற வருமானம், ஈஸியாக செய்கிற அழிவற்ற வருமானம், இதுலேயே உங்களுடைய மனதை சதா பிஸியாக வச்சுருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, மற்றபடி சேவைக்காக ஓடுறது கூட மன மகிழ்ச்சிக்கான சாதனம் தான். நினைவு கட்டாகாமல் சேவை செய்யுங்க, குஷியாக இருக்கும். அப்போ சேவை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம், அல்லது சும்மா ஒரு இடத்துல வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஐயோ இன்றைக்கி இவரை பார்க்க போனேன், வேஸ்ட்டாக போச்சு, நேற்றே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அஞ்ஞானிகள் பண்ணுறது. நமக்கு அது கிடையாது.
பாபா நினைவில் இருந்ததுனால வேஸ்ட்டாலும் போல் வருமானம் தான் ஆச்சு. அந்த இடத்துக்கு வைப்ரேஷனை கொடுத்துட்டு வந்தீங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் கொடுத்த வைப்ரேஷன் அவருடைய மனநிலையை மாற்றி ஓகேன்னு சொல்ல வைக்கும் இல்லையா? பஞ்சாபை சேர்ந்த குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்துக்கிட்டே பாப்தாதா சொன்னாராம், பஞ்சாபை சார்ந்த சேவாதாரி குழந்தைங்களுக்கு சேவையில் இருக்கிற ஊக்கம் உற்சாகத்துக்காக பாராட்டுக்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக வெண்ணெயை சாப்பிட்றவங்க ஆகுறீங்க. இப்போ நீங்கள் நடத்தின மேலா பெரிய சேவை நிகழ்ச்சி எல்லைக்கப்பாற்பட்ட சேவை. மேலான்னு சொன்னாலே ஆத்மாக்களை பாபாவோட சந்திக்க வைக்கிறதுக்கு பொறுப்பாளர் ஆகிட்டு இருக்கிறீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை, அளவற்ற ஊக்கம் வச்சு சேவை செஞ்சீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை. மேலும் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஊக்க உற்சாகத்தில் இருந்துக்கிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். மிக நல்ல பழைய பாலனை பெற்ற குழந்தைங்க பொறுப்பாளர் ஆகி இருக்கிறாங்க. பழைய குழந்தைங்களுடைய பாக்கியத்தையோ இதுவரையிலும் சாஸ்திரங்களில் கூட மகிமை பாடுறாங்க. மேலும் சைத்தன்யத்தில் புது புது குழந்தைங்க யார் வராங்களோ அவங்களும் அவங்கள பற்றி வர்ணனை செய்கிறாங்க. அப்படி பத்மாபதி ஆவதற்கான வாய்ப்பை எடுக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைகளுக்கு பல மடங்கு அன்பு நினைவுகள். நல்லது. பாருங்கள், பாபா அந்த டைம் பஞ்சாப் சார்ந்தவங்க போயிருக்கிறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, ஊக்க உற்சாகத்தோட பஞ்சாபை சேர்ந்த குழந்தைங்க சேவை செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எந்த அளவுக்கு சேவை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு வெண்ணெயை சாப்பிட்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உலக ராஜ்யம் உங்களுக்கு சேமிப்பாகிட்டு இருக்குது. ஸோ பல குழந்தைகளை பாபாவோட சந்திக்க வைக்கிறீங்க, அதாவது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற சேவை செய்கிறீங்க. பயங்கர ஊக்கம் நிறைந்து சேவை செஞ்சீங்க. அதே ஊக்க உற்சாகத்தில் எப்போவுமே இருந்து முன்னேறிட்டே இருக்கணும். ஏன்னா நல்ல பழைய குழந்தைங்கெல்லாம் அநேகமாக சந்திரமணி தாதியெல்லாம் பஞ்சாபை சார்ந்தவங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. அப்போ ஸோ நல்ல பழைய பாலனை பெற்ற குழந்தைங்கள்லாம் பொறுப்பாளர் ஆகி இருக்கிறீங்க. ஸோ அந்த பழைய குழந்தைங்களுடைய பாக்கியத்தை இன்னைய வரைக்கும் சாஸ்திரத்தில் மகிமைப்படுறாங்க. புதுசாக வர குழந்தைங்களும் மகிமைப்படுறாங்க அந்த பழைய குழந்தைங்களுடைய மகிமையை. அதனால் இன்னும் பல கோடி மடங்கு வாய்ப்பை எடுங்க. அப்படி எடுக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைங்களுக்கு பல மடங்கு அன்பு நினைவுகள் அப்படின்னு சொல்லி பாபா வாணியை முடிச்சிட்டாரு. வரதானம், மனம் புத்தியினால எந்த ஒரு தீயதையும் தொடாத சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி தபஸ்வி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தூய்மையின் தனித்தன்மை மற்றும் ராயல் தன்மை உள்ளவங்க மனசாலேயோ புத்தியாலேயோ எந்த ஒரு தீயதையும் தொட முடியாது. எப்படி பிராமண வாழ்க்கையில் உடற்கவர்ச்சியோ அல்லது உடலை தொடரதோ அசுத்தமான விஷயமோ தூய்மையின்மையோ, அந்த மாதிரி மனம் புத்தியில் ஒரு விகாரத்துக்கான எண்ணத்தின் அளவில் கவர்ச்சி இருந்தால் கூட, எண்ணம் கவர்ந்து இழுக்கப்பட்டால் கூட, விகாரத்தின் எண்ணம் அது காமமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பற்று பேரசை எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ எண்ணத்தினால அப்படி கொஞ்சம் கவர்ந்து அந்த பக்கம் அப்படி வளைஞ்சு கொடுத்துட்டா கூட அது அசுத்தம். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எந்த ஒரு தீயதையும் எண்ணத்தில் கூட தொடாமல் இருக்கிறது தான்
சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி நிறைந்த தபஸ்வியின் அடையாளம். சூப்பர் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, சம்பூர்ண வைஷ்ணவன்னா வெற்றி நிறைந்த தபஸ்வின்னு அர்த்தம். ஸோ அவனுடைய அடையாளம் எப்படி இருக்குமா, எண்ணத்தில் கூட அசுத்தமான விஷயங்களை தொட மாட்டானோ. ஸோ தூய்மை தான் நமக்கு, பிராமண வாழ்க்கைனாலே தூய்மை தான் இல்லையா? யோகி பவ பவித்ர பவன்றாங்க. அப்போ இதுதான் மிகப்பெரிய ராயல் தன்மை, தூய்மை தான். அப்படி இருக்கிறவங்க மனசாலையும் புத்தினாலும் தீய விஷயத்தை அவங்களால தொடக்கூட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்க கூட முடியாது. மற்றவங்களுக்கு தீமை நினைக்க கூட முடியாது. நாம் உடற்கவர்ச்சி இல்லையா? பாபா குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கே ரூல்ஸ் இருக்குது இல்லையா? கை வரைக்கும் மறைச்சி போடணும். அது பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி உடலின் அங்கமே, முகத்தை தவிர எதுவுமே தெரியாத மாதிரி ட்ரெஸ் போடுறது தான் பிராமண கலாச்சாரம். ஏன்னா உடலின் கவர்ச்சின்றது நமக்கு அசுத்தமான விஷயம். அதேமாரி மற்றவங்க உடம்பு தொடுறதும் அசுத்தமான விஷயம், தொடவே கூடாது இல்லையா? அப்படின்னா அதே மாதிரியே இன்னொரு விஷயமும் அசுத்தமான விஷயம்தான். எண்ணத்தின் அளவில் விகாரத்தின் கவர்ச்சி, விகாரத்தினால கவர்ந்து இழுக்கப்படுறது கூட அசுத்தமான விஷயம்தான். மனசுல புத்தியில கனவுல கூட அந்த விகார கனவுகள் உங்களுக்கு பயந்துட்டே இருக்கணும், எரிச்சல்ல. ஏன்னா இது அசுத்தமானது. அப்போ அந்த அளவுக்கு சமஸ்காரம் ஆகணும். அதுதான் மனம் புத்தியில கூட தொடாமல் இருக்கிறதுன்றது அர்த்தம் இல்லையா? புத்தி விழிப்பாக இருக்கும்போது யோசிச்சுடுங்க, பட் மனம் தூக்கத்தில் கனவுலே வேலை செய்யும் இல்லையா? ஸோ மனசில் கூட விகாரத்தின் எண்ணத்தை தொட கூட தயங்குறதுக்கு பேர் தான் தூய்மையின்மை. தொடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான். அப்போ தான் நீங்கள் சம்பூர்ண வைஷ்ணவன். பாபா சொன்ன விஷயங்கள், ஞான ரத்தினங்கள், சுபபாவனை, ஆத்ம உணர்வு, இதை தவிர எல்லாமே தீய விஷயங்கள் தான் நமக்கு. இதை எண்ணத்தில் கூட யார் தொடாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சம்பூர்ண வைஷ்ணவன், முழுமையான வைஷ்ணவன், வெற்றி நிறைந்த தபஸ்வின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிற ஆத்மாவுக்கு தான் சக்தி பயங்கரமாக இருக்கும். ஒரு வினாடியில் பார்வையிலே முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்குறாங்களே, இறுதி நேர சேவை, அந்த சேவை அவங்களால தான் பண்ண முடியும். ஸோ அந்த சேவைக்கு பாபா நீ என்னை தயார்படுத்துகிற, நான் அப்படி ஆகணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே சதா இருக்கணும். வீண் விஷயத்தை புத்தினால கூட நான் தொட மாட்டேன். ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை. கத்தி எடுத்துட்டு நான் உன்னை கொன்னுடுவேன்ட்டு ஒருத்தன் எதிர நின்னா கூட அவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு வரணும். அவனுக்கு ஏதாவது ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அசுத்தம்ட்டார், பிராமணனே கிடையாதுன்ட்டார். இதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி ராமாயணத்தில் வரும். பார்த்தீங்கன்னா பரதன் ராமரை பார்க்க படையோடு வருவான். அன்பாக தான் பார்க்க வருவான். ஆனால் பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கோங்க, ஓ சண்டை போட வராமல் இருக்க, ராமனை கொல்ல வரான்னு நினச்சிட்டு அப்படி நினைப்பாங்க. அவர் அவருடைய அண்ணனை பற்றி விசாரிக்கும்போது, அண்ணன் பார்க்க முடியாமல் ஏங்கிறத சொல்லும் பொழுது, ஐயோ நம்ம நினச்சது தப்பாச்சு, ஐயோ இவங்கள போய் அதாவது பரதனை இவங்க திருப்பி கொல்லணும்னு நினச்சவங்கெல்லாம், ஐயோ நான் அப்படி நினச்சிட்டேன் பரதா, சாரி பரதா அப்படின்னு துடிப்பாங்க. அப்போ எண்ணத்தினால அசுத்தமாயிடுறாங்க, காரியத்தில் செய்யலை. இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்கள கொல்ல வராங்கன்னா நான் அவங்கள கொன்னுடணும் அப்படின்ற அந்த எண்ணமே அசுத்தம், பிராமணன் கிடையாதுன்ற. எவ்வளோ பெரிய விஷயம் பா, எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு கெடுதல் செய்யறது இல்லை, அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கவும் கூடாது. நீங்கள் செய்யாட்டினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கெடுதல், அதுக்கு இறைவன் அவங்களுக்கு கெடுதல் செய்யட்டும்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. நாடகம் அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு கூட நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் சம்பூர்ண வைஷ்ணவன். நாடகத்தின்படி கர்மத்தின் விதி எல்லாம் இருக்குது, அது என்னுடைய கர்மத்தின் விதியை மட்டும்தான் நான் பார்க்கணும். மற்றவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்டனை வரணும்னு நினைக்காதீங்க.
நினைக்கக்கூடாது. ஆனால் வரும் தான், பட் அந்த எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது இல்லையா? அவங்க செஞ்சதுக்கு பலன் கிடைக்கும், ஆனால் கிடைக்கணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அவங்க செஞ்ச கெட்ட காரியத்துக்கு அவங்களுக்கு கெட்டது நடக்கணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. மன்னிக்கணும், எனக்கு கெடுதல் செஞ்சாங்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் பண்ணியிருக்கிறேன், அதான் பண்ணுறாங்க, இப்போ கணக்கு முடிஞ்சிச்சு. அவங்களும் நல்லது செய்கிறதுக்கு தூண்டுதலாக என்னுடைய நல்ல நடத்தை இருக்கணுன்றதை லட்சியமாக வைக்கணும். இப்போ தான் சம்பூர்ண வைஷ்ணவன், வெற்றி நிறைந்த தபஸ்வி. அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாவுடைய பார்வை பட்டாலே மாறிடுவாங்க எல்லாரும் இல்லையா? அப்படியே ஒரு தேவதையே பார்க்குற மாதிரி ஒரு மகான் ஆத்மாவை பார்க்குறத அவங்க அனுபவம் செய்வாங்க. மகான் ஆத்மாவுடைய பார்வை பட்டாலே மகானாக மாறிடுவாங்க இல்லையா? ஸ்லோகன்: மனதின் உளைச்சலை முடிச்சிட்டு தற்சமயத்தையும் எதிர்காலத்தையும் ஒளிமயமானதாக ஆக்குங்கள். இது உள்ள வானியில் வந்த பாயிண்ட் இல்லையா? மன உளைச்சல், வீண் எண்ணம், தேவையற்ற எண்ணம், அதான மன உளைச்சல். நடந்ததை நினச்சி அல்லது நடக்க போகிறத நினச்சி இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, பாதை ஃபுல்லாக வெற்றி மலர் மாலை தான் இருக்குது, மேலே நடந்து போகிற இடமெல்லாம் வெற்றி தான் கிடைக்கும்னு பாபா சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை, ஆனால் மன உளைச்சல், ஐயோ இப்படி நடக்காத, எல்லாத்துலேயும் நன்மை தான் அடங்கி இருக்குதுன்றார். முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபா மேலே நிச்சய புத்தியோட பாபா கையை பிடிச்சிட்டு கையை கோத்து ஜாலியாக நடந்து போயிட்டு, அப்போ மன உளைச்சல் இருக்காது, வீண் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுவீங்க. அப்படி முடிச்சுட்டு பாபா நினைவில் இருந்து நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா தான் பாக்கியம் சேமிப்பாகிட்டே இருக்கும், வருமானம், மிகப்பெரிய பாக்கியசாலியாக இருப்பீங்க. ஒவ்வொரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானம் இல்லை, ஒரு வினாடியும் பல வைரத்துக்கு சமமானது. இழந்துடாதீங்க, ஒரு எண்ணத்தையும் இழந்துடாதீங்க. அப்போ மன உளைச்சல்ன்றது வீண் எண்ணமாச்சு, இப்போ எவ்வளோ இழக்கிறோம். ஸோ அதையும் மீறி ஏதோ ஒன்று நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன். திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன் அது மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனடியாக போய் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதையும் முடியலையா, டக்குன்னு ஒரு பழைய வாணி எடுத்து அப்படியே, ஏன்னா அதை நீங்கள் படித்து கான்சன்ட்ரேட் பண்ணவும் இருக்காது. மன உளைச்சல் வந்துடுச்சுன்னா அதை போட்டுட்டு அந்த ஆடியோவை கேட்கும்போது அப்படியே சாந்தமாகும், சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா அதை முடிச்சிடணும். ஏன்னா அந்த எண்ணத்தின் வேகம் அதிகமாக இருக்குதுன்னா நல்ல எண்ணத்தை நீங்கள் உள்ளே போடணும். போட்டிங்கன்னா அந்த எண்ணம் தானாக போயிடும். அப்படி பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலமும் ஒளிமயமாக இருக்கும், இப்போவும் ஒளிமயமாக இருக்கும், குஷியாக இருப்பீங்க. குஷி குறைஞ்சாலே டக்குன்னு முரளியை கேளுங்க, ஞான பாயிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரமாவது முரளியை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முரளியை வைத்து இது அஞ்ஞானிகளுக்கான வீடியோவா அல்லது பாபா குழந்தைங்களுக்கான வீடியோவான்னு தெரியாத மாதிரி வீடியோக்கள் தான் இப்போ ஜென்ரல் வீடியோஸில் வருது. ஸோ இந்த பாபாவுடைய ஞானம் மற்றவங்களுக்குமே வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் போடுறோம். ஸோ அதை அவசியம் பாருங்கள். அது அஞ்ஞானிகளுக்கான வீடியோன்னு உதாசீனப்படுத்தாதீங்க, பாபா குழந்தைங்களுக்கான வீடியோவும் சேர்த்து தான் இது. ராமாயணம், மகாபாரதம், அதில் இப்போ நம்மளுடைய பாபா குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் எல்லாம் அதில் புதைஞ்சு கிடக்கிறத எடுத்து பாபாவுடைய ஞானத்தை சொல்கிறோம். ஸோ அதோடைய லிங்க் ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்த பற்றியும் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவசியம் பாருங்கள், பலருக்கும் தெரியப்படுத்தவும் செய்யுங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா, லவ் யூ பாப் தாதா.